அத்தியாயம் 20. வெடித்து சிதறினோம். கொலையாளி கொலையாளி என்று சொல்கிறார்களே, நாம் அப்படி என்ன செயல் செய்தோம் என்று கேட்டால் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். சுற்றி வளைத்து சதி செய்தோம் என்கிறார்கள். அப்படி எம்முடன் சதி செய்தது யார் என்றால் அதற்கும் சாட்சியங்கள் சான்றுகள் கூடிய தெளிவான பதில் இல்லை. நாம் யாரிடம் போய் கேட்க? பிரச்சாரம் மட்டும் நாம் இல்லை என்றால் அந்த கொலையே நடந்திருக்காது என்று செய்கிறார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி இறந்தபோது ஒரு உள்ளூர் காங்கிரஸ்காரர் கூட அருகில் இல்லை, எப்படி நழுவினார்கள் என்பது போன்ற நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இதுவரை விசாரணையும் இல்லை, விடையும் இல்லை. தலைவர் ராஜீவ்காந்தி ஒரு முறைதான் குண்டுவெடிப்பில் சிதறி இறந்தார். அதை சொல்லி எங்களை 100 முறை நெஞ்சு வெடிப்பில் இறக்க வைத்து விட்டார்கள். வாழ்வும் இல்லாத சாபம் இல்லாத வாழ்க்கை இது. எவ்வித மனித உணர்வுகளையும் ரணமாக்கும் ஒரு வாழ்க்கை. எத்தனையோ வேதனைகளை அனுபவித்து விட்டோம், போதாது என்று விதவிதமாக எங்களை சுட்டெரித்தபடியே சந்தேகப்பட்டு கொள்கிறார்கள். தலைவர் ராஜீவ்காந்தியுடன் இறந்து போன 17 பேரின் இழப்பிற்கும் எங்களை காரணமாக்க முடியாது. அவர்களின் மரணத்திற்காக எங்களை பொறுப்பாளர்களாக்க முடியாது, அதற்காக தண்டிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெளிவாக கூறிவிட்டது. அதனால்தான் இந்த வழக்கு தடா சட்டத்தின் கீழ் வராது என்றது உச்சநீதிமன்றம். அதாவது ராஜீவ் கொலை ஒரு பயங்கரவாத செயல் அல்ல, அது ஒரு தனிப்பட்ட இருவருக்கும் இடையில் இருந்த விரோதத்தில் நடந்த கொலை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆனாலும் அரசியல் லாபங்களுக்காக இந்த விஷயத்தை பயங்கரவாத செயல் என்று உண்மைக்கு எதிராக திரித்து கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். எம் குழந்தை இந்தியாவில் தங்கவும் படிக்கவும் தானே தவித்தால், அதற்காக நாம் 23 நாட்கள் வரை உண்ணாவிரத போராட்டம் கூட நடத்தினோமே. நம்ப வைத்து ஏமாற்றினார்களே. நீதிமன்ற உத்தரவு போட்டும் கடந்த 10 வருடமாக விசா தர மறுக்கிறார்களே. இதனை பற்றியெல்லாம் யாரும் ஏன் பேச மாட்டேன் என்கிறார்கள்? சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று ஏன் பேச வேண்டும்? பெற்றோர் இருவரையும் பிரிந்து தலைமறைவு வாழ்வு வாழ்வது ஒரு குழந்தைக்கு சாதாரண கொடுமையா? கூடவே அந்த குண்டுவெடிப்பில் இறந்து போன 17 பேரின் குடும்பம், குழந்தைகளின் கதி என்ன? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆனால் நளினி முருகனின் குழந்தை மட்டும் லண்டனில் மருத்துவம் படிக்கிறாளே, எப்படி? யார் உதவி செய்கிறார்கள் என்று விதவிதமாக ஒரு ஏளன கேள்வியை சிலர் அற்புதமாக திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னப்பா, அவர்கள் பிள்ளை லண்டனில் படிக்குது, நம்ம பிள்ளைங்கள பாருப்பா எப்படி இருக்குன்னு என்று சொல்லியே எங்கள் மீது கருணையே வராதபடி செய்துவிட்டார்கள். எங்களின் விடுதலைக்கு குறுக்கே ஒரு தடுப்பை போட்டுவிட்டார்கள். பலரும் நினைப்பதைப் போல் என் குழந்தை பட்ட பாடும் சந்தித்த உயிராபத்துக்களும் இப்போது வரை பட்டுக்கொண்டிருக்கும் பாடுகளும் அவ்வளவு எளிதானதல்ல. பெரும் வழிகொண்ட இரத்த சகதியான கண்ணீர் நிரம்பிய தழும்புகள் அவை. எழுத்தில் சொல்லியல ஒரு யுகம் வேண்டும். இப்போதும் சொல்கிறோம், எவருடைய இறப்பும் எனக்கு வலியானதே. இதில் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பார்வை எனக்கில்லை. நம் மக்கள் பல ஆயிரம் லட்சம் என இறந்தபோது இங்கே அந்த வலியை உணராதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? கடவுள் தந்த உயிரை எடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை என்ற அகிம்சையின் பிதா மகாத்மா காந்தியின் போதனையை நம்புகிறவள் நான். அந்த குண்டு வெடித்து இறந்து போன மற்ற 17 பேரின் குடும்பங்களுக்காக நாங்களும் பல நாட்கள் அழுதிருக்கின்றோம், வருந்தி இருக்கின்றோம். ஏன் இன்று வரை தொடரும் என் ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையிலும் அவர்களின் நலனுக்காக கடவுளிடம் வேண்டியபடியே இருக்கின்றேன். அவர்களின் அந்த இழப்பிற்கு எங்களை குற்றவாளியாக்கி சித்தரிக்கப்பட்ட வேதனையே இப்படி பிரார்த்தனை செய்ய வைக்கிறது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நாங்கள் பாதிக்கப்பட்டதைப் போல்தானே அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். என்னை போலதானே அவர்களும் சதி திட்டம் தெரியாமல் வந்து சிக்கிக்கொண்டார்கள். என்ன ஒரு வித்தியாசம்? அவர்கள் இறந்துவிட்டார்கள், நாங்கள் இருந்தும் இறந்துவிட்டவர்களாக இருக்கின்றோம், அவ்வளவுதானே. உறவுகளை பிரிந்து வாடுவதில் உள்ள வேதனையும் வலியும் எவ்வளவு கொடுமையானது என்று எங்களை விட அதிகமாக யாரும் உணர்ந்திருக்க முடியாது. உறவுகளின் பிரிவில் நான் தினமும் வதைப்பட்டு கொண்டிருப்பவள். பிரிவின் துயரம் எதுவரை தாங்கும் என்பதை தினமும் அனுபவித்து கொண்டிருப்பவள். நிரபராதிகளான எங்களை தொடர்ந்து 27 வருடங்கள் சிறையில் வைத்துக்கொண்டு வாட்டுவதன் மூலம் அந்த 17 குடும்பங்களின் காயங்களை நிச்சயமாக ஆற்றிவிட முடியாது. உண்மையில் அவர்களின் காயம் ஆற்றப்பட வேண்டும்தான். ஆனால் அரசியலுக்காக அவர்களது வழிகளை பயன்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? அவர்கள் உண்மைகளை அறிவது அவசியம்.
அதற்காக வேண்டியாவது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தபடியே இருக்கின்றோம். எஞ்சினை திருடி கொண்டு போனவனை விட்டுவிட்டு கரியை பொறுக்கி கொண்டிருப்பவனை கைது செய்த கதைதான் இந்த வழக்கில் நடந்திருக்கிறது என்று பலரும் பலவிதமாக எழுதி தீர்த்து விட்டார்கள். சரி, நான் என் மகள் பட்ட பாட்டுக்கு வருகின்றேன். அவள் சொகுசாக லண்டனில் படிக்கின்றாள் என்று கட்டுகிற கதைக்கும் முன்பிருந்தே தொடங்குகின்றேன். சிலதை சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும். மறந்துவிட்டு போவது மனிதாபிமானிகளை உதாசீனப்படுத்துவதாகும். என் குழந்தை இன்று உயிருடன் இருப்பதே ஒரு அதிசயம்தான். தப்பி பிழைத்திருக்கின்றாள் என்றால் அதற்கு காரணம் கடவுள் கருணைதான். அந்த கடவுள் நேரில் வராமல் சில மனிதர்களை அனுப்பியிருந்தார் என்பதே உண்மை. அந்த வகையில் சிபிஐயில் இருந்த ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே போலீசாருமே கொடுமையானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அங்கேயும் மனிதர்கள் கடவுள் உருவில் இருந்தார்கள். நான் கர்ப்பிணியாக சிபிஐ கஸ்டடியில் விலங்கிடப்பட்டு கிடந்தேன் இல்லையா? அப்போது நடந்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை. சித்திரவதைகளுக்கு இடையில் சரியான சாப்பாடு இல்லாமல் ஏங்கி கிடந்தேன். பாய்க்கு ருசியா வேண்டாம், வயிறார ஒருவேளை உணவு கிடைத்தால் போதும் என்ற ஏக்கம் இருந்த காலம் அது. என் உடல் சோர்வடைந்து கொண்டே இருந்தது. அப்போது சில பெண் காவலர்கள் அவர்களுக்கு பிடித்த உணவை விட்டுவிட்டு எனக்காக வேண்டி ஒரு கர்ப்பிணிக்கு பிடித்த உணவாக சமைத்து கொண்டு வருவார்கள். ஆள் இல்லாத நேரம் சுற்றுமுற்றும் பார்த்தபடி வந்து சீக்கிரம் சீக்கிரம் இதை சாப்பிடு என்று கொடுப்பார்கள். தொடக்கத்தில் நான் தயங்கினேன். அங்குதான் என் குழந்தையை கருவிலேயே அழிப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தார்களே, அதனால் யார் என்ன கொடுப்பார்களோ என்ற பயம் இருந்தது. அதனால் வேண்டாம் என மறுத்து கொண்டிருந்தேன். பிறகுதான் அவர்களுக்கு என் அச்சம் புரிந்தது. கோபப்படவில்லை. கண்கள் கலங்கியபடியே என் எதிரில் அமர்ந்து அவர்களும் ஒரு வாய் போட்டுக்கொண்டு எனக்கும் ஒரு வாய் என மாறி மாறி ஊட்டிவிட்டு சந்தேகம் தீர என் பசியாற்றினார்களே, அவர்களெல்லாம் எனக்கு தெய்வமாக தெரிந்தார்கள். அந்த அன்புக்கு நான் கதறி எழுது கைகூப்பி வணங்கிய நேரம் அது. அவர்களைப் போன்று சிலரின் நம்பிக்கை ஊட்டிய வார்த்தைகளும் ஆதரவும் இல்லாமல் போயிருந்தால் அந்த 60 நாள் சிபிஐ காவல் கொடுமையிலேயே வயிற்றிலிருந்த சிசுவோடு நானும் கண்மூடி போயிருப்பேன். பச்சை மண்ணாக என் குழந்தை கொட்டடியில் கடந்தபோது உடல் முழுவதும் கொசுக்கடியால் வீங்கி தடித்திருந்த சம்பவத்தை சொன்னேன் அல்லவா? அந்த நேரத்தில் கொசு வலையை வாங்கி வரச் சொன்ன கண்காணிப்பாளர் சுப்பிரமணிய ஐயரும் அதை வாங்கி வந்து கொடுத்த குயில்தாசனும் தெய்வமாக தெரிந்தார்கள். குழந்தை பிறந்த மறுநாளே மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் 3 நாள் இன்குபேட்டரில் வைத்திருந்தார்களே, அந்த குறைபாடு எதனால் வந்தது? எனக்கு செய்த சித்திரவதை என் சிசுவனையும் பாதித்து இருந்துள்ளது என்றுதானே பொருள். பிறகு ஆஸ்பத்திரியிலிருந்து 3 நாள் கழித்து கொண்டு வந்தவுடன் பால்குடியை மறந்துவிட்டாள். குழந்தை பசியும் பட்டினியுமாக இருந்தாலே, எதனை ஊட்டுவது, எப்படி ஊட்டுவது என்று நான் படாத பாடுபட்டேனே. நாங்கள் இருவரும் போராடி வாங்கிய பணம் 1 வருடத்திற்கும் மேலாக பயன்பட்டது. 1992 ஜூன் மாதத்திற்கு பிறகு கையில் 1 பைசா இல்லை. கட்டிக்கொள்ள மாற்று புடவையும் இல்லை. என் கணவர் கூட கந்தலாகி போயிருந்த லுங்கியைத்தான் மறைத்து தைத்து கட்டி கொண்டிருந்தார். என்னிடம் இருந்த ஒரு புடவையும் கிழிந்து போயிருந்தது. அம்மாவிடம் இருந்த ஒரு புடவையை வாங்கி தற்காலிகமாக கட்டிக்கொண்டு என் புடவையை துவைத்து போட்டுவிட்டு அது காயும் வரை காத்திருப்பேன். அப்போது என்னிடம் 3 நைட்டிகள் தான் இருந்தது. இந்த வழக்கில் அவரவர் கணவர்களுக்கு எதிராக பொய் சாட்சி அளிக்க மறுத்தார்கள் என்று விஜயன் மனைவி செல்வலட்சுமியையும் ஜெயக்குமார் மனைவி சாந்தியையும் பொய் வழக்கில் சேர்த்து எங்களுடனேயே தள்ளிவிட்டிருந்தார்கள். என் நிலையை விட அவர்களின் நிலை மோசமாக இருந்ததை பார்த்து இருவரிடமும் ஒவ்வொரு நைட்டியை கொடுத்து விட்டேன். எஞ்சியிருந்த ஒரு சுடிதாரும் கிழிந்து போய்விட்டிருந்தது. அப்படி ஒரு மோசமான வறுமையில் இருந்தபோதுதான் ஆயுத பூசை என்று எங்களை சேலம் சிறைச்சாலைக்கு மாற்றி அனுப்பினார்கள். அங்கு ஏற்கனவே கூட அடைக்கப்பட்டிருந்த ஆதியரையுடைய ஒரு பழைய சுடிதாரை வாங்கி உடுத்தி கொண்டிருந்தேன். அதை பார்த்த கணவர் இது ஏது என்று கேட்க நான் நிலைமையை எல்லாம் எடுத்துச் சொல்ல, நம்பி வந்த உனக்கு கட்டிக்கொள்ள ஒரு சாதாரண துணியை கூட வாங்கித்தர முடியவில்லையே என்று உடைந்து போய் அழுதுவிட்டார். அது மட்டுமல்ல, குழந்தைக்கு வேண்டிய பால் பவுடர் சர்க்கரையும் கூட அப்போது சுத்தமாக இல்லை, தீர்ந்து போயிருந்தது. ஒரு வேளைக்கு இருந்த பால் பவுடரையே 3 வேளைக்கு பயன்படுத்தி இருந்தேன். கடவுளே, இப்படியொரு சோதனையை ஏனப்பா கொடுக்கின்றாய் என்று அவரது அறைக்குள் போய் தேம்பி தேம்பி அழுதிருக்கின்றார். அதை கவனித்த சுபாசுந்தரம் ஐயா என்ன ஏது என்று விசாரிக்க, இவர் ஒன்றுமில்லையப்பா, சும்மாதான், மனசு கனத்து போயிருந்தது என்று கூறி சமாளித்திருக்கிறார். ஆனால் குழந்தைக்கு அடுத்த வேளை பால் பவுடர் கூட இல்லை என்ற செய்தி உள்ளே பரவலாக தெரிந்து போய்விட்டது. எப்படியோ அதை கேள்விப்பட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள்
அவருடைய சொந்த பணம் 500 ரூபாயை கொடுத்தனுப்பி குழந்தைக்கு வேண்டிய பால் பவுடர், சர்க்கரை உள்ளிட்ட எல்லாவற்றையும் வாங்கி வந்து கொடுத்தார். அது 2 மாதத்திற்கு தேவையானதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் 500 ரூபாய் என்பது பெரிய தொகை. அப்போது அந்த கண்காணிப்பாளர் எங்களுக்கு தெய்வமாக தெரிந்தார். சிறை கண்காணிப்பாளரை பொதுவாக சிறைவாசிகளின் தந்தை என்பார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதைப் போல் கைதிகளை மனம் திருந்தி மனிதர்களாக மாற்றி வெளியே அனுப்பி வைக்கும் பொறுப்புள்ளவர்கள். பல கண்காணிப்பாளர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை. அந்த பதவி என்பது அதிகாரத்தின் கூடாரம் என்ற அளவிலேயே இருப்பார்கள். ஆனால் ராமச்சந்திரன், பாலச்சந்திரா, சேகர், செந்தூரபாண்டி, துரைசாமி, ஜெயராஜ் உள்ளிட்ட சில கண்காணிப்பாளர்கள் தந்தைக்கும் மேலான தெய்வங்களாகவே தோன்றினார்கள். இன்னும் சில அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களின் பெயரை இப்போது சொல்ல முடியாத நிலை. பிறகு சேலத்திலிருந்து எங்களுக்காக என்றே பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பூந்தமல்லி சிறப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டோம். சிறை என்றும் கூற முடியாது, ஹிட்லரின் வதை முகாம் என்றும் கூற முடியாது. அப்படி ஒரு இரண்டும் கலந்த சிறை வளாகம் அது. பெயருக்கு கூட ஒரு செடி கொடி மரம் என்று இருக்கவில்லை. பச்சை பசேல் என்று கண்ணில் எதுவும் பட்டுவிடக்கூடாது என பாலைவனம் போன்ற ஏற்பாடு அது. சோலையாக இருந்த அந்த சிறை வளாக பகுதியை எல்லாம் பாதுகாப்பு காரணங்கள் கூறி மரம் செடி கொடிகளை எல்லாம் வேரோடு தோண்டி எடுத்து விட்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் கம்பி வலைகளாலான தடுப்பு வேலிகள். மேலே வானம் தெரியாது. இரும்பு கேடரில் ஆன கூரை. அனல் என்றால் அப்படி ஒரு அனல் அடிக்கும். பன் ரொட்டிகள் எல்லாம் வெதுப்பகத்தில் வேகுமே, அப்படி வெந்து கொண்டிருந்தோம். அதற்குள் தான் என் குழந்தையை வைத்து கொண்டிருந்தோம். அந்த அனலில் குழந்தையின் தோல் எல்லாம் உரிந்து போகும். காற்று வசதி கூட இல்லாமல் எல்லா வழிகளையும் அடைத்து விட்டிருந்தார்கள். வரலாற்றில் படித்த அந்தமான் கைதிகளின் சிறை கொடுமைகளை விட எங்களின் சிறப்பு சிறை மோசமானதாக இருந்தது. என் குழந்தையோடு விஜயன், செல்வலட்சுமியின் குழந்தையும் ஜெயக்குமார், சாந்தியின் குழந்தையும் இருந்தது. பாவம், அந்த குழந்தைகளும் செத்து பிழைத்தார்கள். படைத்ததாக சொல்லும் கடவுளும் கூட அந்த சிறை கொட்டிக்குள் இருந்தால் தற்கொலை செய்து கொண்டிருப்பான், அல்லது கொஞ்ச காலத்திற்குள்ளாகவே மனநோயாளியாக மாறி போயிருப்பான். அப்படி ஒரு மோசமான நிலையில் மாற்றி அமைத்திருந்தார்கள். பெட்கை இரவில் அந்த கம்பிகள், கேடார்கள் எல்லாம் பகலில் உறிஞ்சி உள்வாங்கி வெப்பத்தினை எல்லாம் இரவில் வெளியிடும். அதனால் வேர்வையினால் படுக்கை சொத சொத என்றாகிவிடும். தாகம் தாங்காது நீர் குடிக்க குடிக்க வேர்வை அருவியாக ஓடும். பாவம், குழந்தைகள் எப்படி தூங்குவார்கள்? குழந்தையை துணி மாற்றி மாற்றி படுக்க வைத்து ஓலை விசிறியால் நான் தூங்காது விசிறி கொண்டிருப்பேன். இப்படிதான் எனது பல இரவுகள் போயின. ஒரு கட்டத்திற்கு மேல் செல்வலட்சுமியாலும் சாந்தியாலும் குழந்தையை அங்கே வைத்திருக்க முடியவில்லை. குழந்தைகள் வெந்தே செத்து போய்விடும் என்று பயந்து வெளியே இருந்த உறவினர்களிடம் அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் என் குழந்தைக்கு அந்த வழியும் இல்லை. என் குடும்பமே சிறைக்குள் இருந்தபோது யாரிடம் கொடுக்க முடியும்? இருந்த உறவினர்களும் பயத்தில் விலகி போயிருந்தார்கள். வேறு வழியின்றி என்னோடு சேர்ந்து அந்த பிஞ்சு குழந்தையும் கருகி கொண்டிருந்தது, கருவாடாக. இங்கே ஒரு விஷயத்தை கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். ரமேஷ் என்ற சிபிஐ இன்ஸ்பெக்டருக்கு என் கணவரை மிகவும் பிடிக்கும். அவர் என்னை சகோதரியைப் போல்தான் நடத்துவார். அதிக இறை நம்பிக்கை உள்ளவர். குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்ய போகிறோமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாமா? என்னிடம் கொடுத்துவிடு, நான் வளர்த்து கொள்கிறேன், நான் படிக்க வைத்து ஆளாக்குகிறேன் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார். என் கணவரிடமும் போய், முருகா, குழந்தை பிறந்ததும் கொடுத்து விடுங்க, தயங்காதீங்க, நான் நல்லபடியாக வளர்க்கிறேன், தங்கச்சிக்கிட்டையும் சொல்லுங்க என கேட்டபடியே இருந்தார். அதன் பிறகு செங்கல்பட்டு சிறையில் குழந்தை பிறந்தது. அதை கேள்விப்பட்டு உடனே ஆளை அனுப்பிய அந்த அதிகாரி, குழந்தையை கொடுத்துவிடச் சொல், படிக்க வைத்து ஆளாக்குகிறேன் என்று கேட்டிருந்தார். எனக்கு சங்கடமாய் போய்விட்டது. தொடர்ந்து கேட்டபடியே இருக்கிறார். மறுக்கவும் முடியவில்லை, கொடுக்கவும் முடியவில்லை. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி மழுப்பினேன். பிறகு எப்போதாவது நலன் கேட்டு விசாரித்து யாரையாவது அனுப்பி வைப்பார். அப்படியே 6 ஆண்டுகள் ஓடிவிட்டது. நாளடைவில் அந்த விஷயமும் மறந்து போய்விட்டது. அவரும் விசாரித்து அனுப்புவதை நிறுத்திவிட்டிருந்தார். அப்போதுதான் எங்கள் வழக்கின் விசாரணை தொடங்கியிருந்தது. அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக ஒரு முறை தடா நீதிமன்றம் வந்திருந்தார். அப்போது துணை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றிருந்தார். குற்றவாளி கூண்டில் ஏறி சாட்சியம் அளித்து முடித்தவுடன் இறங்கி அப்படியே என் கணவரிடம் வந்தார். என்னப்பா முருகா, எப்படி இருக்கின்றாய் என்று விசாரித்த கையோடு, குழந்தை எங்கே இருக்கின்றாள்? இப்போதாவது கேட்கிறேன், அந்த குழந்தையை என்னிடம் கொடுப்பா,
நல்லபடியாக பார்த்து கொள்கிறேன் என்று கண்கலங்கியபடியே கேட்டார். அருகிலிருந்த நான் அப்படியே உடைந்து அழுது விட்டேன். அந்த அதிகாரிக்கு பெண் குழந்தைகள் என்றால் கொள்ளை ஆசை என்று அறிந்திருக்கின்றேன். ஆனால் இந்த அளவிற்கு எங்கள் மீது, என் குழந்தையின் மீதும் ஆசை வைத்திருப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. கடந்த 6 ஆண்டு காலத்தில் அவரும் துணை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றுவிட்டார். ஆனாலும் மாறவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியானவரின் மனம் வருத்தப்படக்கூடாதே, என்ன பதிலை கூறலாம் என்று யோசித்து, ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா, உறவினர் வீட்டில்தான் குழந்தையை விட்டிருக்கின்றோம், நல்லபடியாக இருக்கின்றாள், நல்லபடியாகத்தான் போகிறது என்று ஒரு பதிலை கூறி சமாளித்தபடியே அவர் முகத்தை பார்க்கின்றேன். அவ்வளவு திருப்தி. பிள்ளை நன்றாக இருந்தால் சந்தோஷம்தான்மா. எங்கிருந்தாலும் நல்லபடியாக இருக்கட்டும். வயிற்றில் இருக்கும்போதே அது ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. பிறந்த பிறகாவது நல்லா இருக்கட்டும். ஆனால் கஷ்டமின்றி எப்போது தோன்றுகிறதோ அப்போது மறக்காமல் என்னை கூப்பிடுங்க, தகவல் அனுப்புங்க, வந்து குழந்தையை அழைச்சிட்டு போகிறேன். சரிதானே என்றவர் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று வாழ்த்திவிட்டு போனார். அது மட்டுமல்ல, அந்த ரமேஷ் என்ற அதிகாரிக்கு என் கணவரை மிகவும் பிடிக்கும். அடே, உனக்கு என்னென்னவோ சித்திரவதை, என்னென்னமோ நடந்தது, படாத பாடுபட்ட, விதவிதமாக அனுபவிச்சிட்ட. ஆனால் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றுட்டியடா. எங்கள் ஊர் பொண்ணை நீ கைவிடவே இல்லையடா. நடந்த சித்திரவதைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலடா. விட்டுட்டு ஓடி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. அப்பவும் அந்த மாதிரி செய்யலடா. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு தானு நின்று காட்டிட்டடா. லவ் இஸ் கிரேட்டுங்கிறத நிரூபிச்சிருக்கடா. அதான் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா என்று கூறுவார். இப்படியும் சில அதிகாரிகள் மனிதர் வடிவில் வந்திருந்து கடவுளாய் தெரிந்தார்கள். மேலும் சில அதிகாரிகள் எங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை சகிக்க முடியாமல் புலம்புவார்கள். ஒரு சிலர் நீங்கள் நிரபராதிகள் என்பது தெரியும், ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று வருந்தியிருக்கிறார்கள். மோகன்ராஜ் ஜெபமணி போன்ற சில அதிகாரிகள் வேறு வேறு முறைகேடுகளை பார்த்து எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு வெளியேறியிருக்கிறார்கள். சில உயரதிகாரிகளும் குற்றவாளிகளை முடிவு செய்துவிட்டு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு அந்த குழுவிலிருந்தே வெளியேறிவிட்டிருந்தார்கள். அரசு அதிகாரிகளின் கடமை என்பதை காட்டிலும் நாட்டின் மிக முக்கிய தலைவரின் மரணம் என்றதால் அவர்களின் கைகள் கட்டப்பட்டிருந்தன என்பதே உண்மை. எப்படி இருப்பினும் மனசாட்சி என்பது உறங்காது. செய்த தவறுகளுக்கு அது உறுத்தியபடியே இருக்கும். மரணிக்கும் வரையிலும் கூட அது விழுத்தபடியே இருக்கும். என்றேனும் ஒரு நாள் அவர்கள் கத்தி கதறி சொல்லாவிட்டாலும் அவர்கள் நிரபராதிகள்தான் என்று முணுமுணுத்து விட்டாவது கண் மூடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படியான பலரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்றே நான் என் எளிய பிரார்த்தனையில் வேண்டிக் கொண்டுதான் இருக்கின்றேன். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 21. மனிதன் தெய்வமாகலாம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். அந்த தெய்வமும் எங்களுக்காக வேண்டி சிறையில் பிறந்து சிறைப்பட்டு கிடந்தது. அதன் எதிர்காலம் என்னாகுமோ என்ற கேள்வி எங்கள் உறக்கத்தை பல நாள் கெடுத்திருக்கிறது. மகளை விபச்சாரி ஆக்கி காட்ட வேண்டி என்று ஒரு அதிகாரி அந்த குழந்தை கருவில் இருந்தபோதே சவால் விட்டிருந்ததும் மிரட்சிக்கு ஒரு காரணமாய் போனது. நான் தவறு செய்திருக்கலாம். பிறக்கப் போகும் குழந்தை என்ன தவறு செய்திருக்கும்? அதை ஏன் விபச்சாரியாக்கி பார்க்க ஆசைப்படுகிறார்கள்? என் பல நாள் கண்ணீரிலும் அந்த நினைப்பு கரைந்து போகாமல் இருக்கின்றது. பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த வலியின் வேதனை. அப்போதுதான் அந்த திருப்புமுனை நடந்தது. செங்கல்பட்டு சிறையில் இருந்த எங்களை திடீரென்று சேலம் சிறைச்சாலைக்கு மாற்றினார்கள் என்று கூறியிருந்தோமே, அன்று அப்படி கிளம்பும்போது குழந்தை தூக்கத்தில் இருந்தாள். எங்களைப் போலவே விடிந்தும் விடியாத பொழுதில் சேலம் சிறைவாசல் போய் இறங்கினோம். குழந்தை விழித்து கொண்டாள். நிறைய வாகனங்கள், அடுத்தடுத்து மனிதர்களின் நடமாட்டம் என ஏதோ புதியதாக இருக்கிறதே என்று அந்த இடத்தை சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். அலுவலகங்களை கடந்து பெண்கள் தொகுதியை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம். வலதுபுறத்தில் பல மாடுகளை கட்டி வைத்திருந்தார்கள். அருகில் கன்றுகள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன. அப்போதுதான் பால் கறந்துவிட்டு கன்றுகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அதை பார்த்த என் குழந்தைக்கு ஆச்சரியம். ஒருவித அதிசய பார்வையோடு என் தோளை தட்டி மழலை மொழியில் அது என்னவென்று கேட்டாள். நான் அப்படியே நொறுங்கி போய் அழுதுவிட்டேன். சுற்றிலும் 4 சுவர்கள், கம்பி வலைகள், ஒரே ஒரு தண்ணீர் குழாய், என்னிடமிருந்த சில பொருட்கள், ஒரு சில மனித முகங்களை தவிர்த்து வேறு எதையுமே பார்த்தறியாமல் வளர்ந்தவளிடம் என்ன விளக்கத்தை கூற முடியும்? ஏதேதோ சொல்லி சமாளித்தேன். அப்போதுதான் முடிவெடுத்தேன். குழந்தையை இனி கிணற்று தவளையாக வளர்க்கக்கூடாது. நம்முடனேயே இருக்க வேண்டும் என்பதை விட பிள்ளையின் எதிர்காலம்தான் மிகவும் முக்கியம் என்று நினைத்தேன். நானும் கணவரும் சேர்ந்து யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று யோசித்து சோர்ந்து போனோம்.
இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் அம்மாவை வரவழைத்து பிள்ளையை ஒப்படைக்கலாமா என்ற தீவிர முயற்சியை எடுத்தார் கணவர். அதிலும் பெரிய சிக்கல். அப்போது அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வறுமையில் இருந்தார்கள். தவிர இந்தியாவிற்கு வந்தால் சிபிஐ கைது செய்து சிறையில் வைத்துவிடும் என்ற வதந்தியும் அச்சமும் இலங்கை முழுவதுமே பரவியிருந்தது. வேறு என்ன செய்வது என தடுமாறிக் கொண்டிருந்தார். அப்போது தகவலை அறிந்து தங்கை கல்யாணியும் அவர் கணவரும் வந்து குழந்தையை தங்களிடம் கொடுக்கும்படி கேட்டார்கள். அவளோ அப்போது ஒரு சிறிய வாடகை வீட்டில் 3 குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் பட்ட அடியிலிருந்து மீண்டு வருவதே பெரும் பாடாகியிருந்தது. அப்படி ஒரு வறுமையான கஷ்டத்தில் இருக்கும்போது அதில் நாம் வேறு குழந்தையை கொடுத்து கஷ்டப்படுத்த வேண்டுமா என்ற யோசனையில் அதையும் தவிர்த்தோம். வெளியிலெங்காவது கிறிஸ்தவ இல்லங்கள், ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லம் என்று ஏதாகிலும் ஒன்றில் ஒப்படைத்து வளர்க்கச் சொல்ல முடியுமா என்று நண்பர்கள் மூலம் முயற்சி எடுத்தோம். சிறை கண்காணிப்பாளர் ராஜ்குமாரும் பல இடங்களில் விசாரித்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில்தான் என் கணவரின் கடைசி தம்பி ஐங்கரன் சுவிட்சர்லாந்திற்கு அகதியாக சென்றிருந்தார். அப்போது சரியான வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அகதிகளுக்கான உதவி பணம் கிடைத்தது. ஒருவேளைக்கான உணவை சாப்பிடாமல் சிக்கனம் பிடித்து அந்த பணத்தை சேர்த்து வைத்து மாதம் 250 ரூபாய் எங்களுக்கு அனுப்பி வைத்து கொண்டிருந்தார். கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் ஓட்டலில் கிளீன் செய்யும் வேலை அவருக்கு கிடைத்தது. அந்த வருமானத்தில் கடனை அடைக்கவே சிரமப்பட்டு கொண்டிருந்தார். சுவிட்சர்லாந்தில் இருந்த அவரது சித்தப்பா அருள்நாயகம், சித்தி வசந்தியும் தான் பலரிடம் போய் அலைந்து திரிந்து கடன் கேட்டு படாத பாடுபட்டு வெளிநாட்டிற்கு அழைத்து கொண்டார்கள். எனவே அந்த கடனை முடித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் அவர்கள் மூலமான முயற்சியும் கைவிடப்பட்டது. கடைசியாக சிறையில் என் கணவரின் சக சிறைவாசியாக இருந்த கோவை சுசீந்திரன் முன்வந்து குழந்தையை தான் வளர்ப்பதாக கேட்டார். எனவே அவரது அம்மாவை வரவழைத்து குழந்தையை கொடுத்தனுப்பும் ஏற்பாட்டில் இறங்கினோம். எனக்கு ஒரு வாரமாகவே உறக்கம் வரவில்லை. என் பிள்ளை முதலாக வெளி உலகத்தை பார்க்கப் போகிறாளே என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம், ஐயோ எங்களை விட்டு பிரிந்திருக்கப் போகிறாளே என்ற வருத்தம் மறுபக்கம் என்று தீயாய் வாட்டி கொண்டிருந்தது. அன்று நாங்கள் விட்ட கண்ணீர் கடல் நீரும் கரித்து போயிருக்கும். அதற்கு முன்னதாக சிறை கண்காணிப்பாளரிடம் முறைப்படி கேட்டு அனுமதி வாங்கி ஒரு புகைப்படக்காரரை வரவழைத்து எங்கள் குழந்தையோடு நாங்கள் விதவிதமாய் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். அந்த நாளை இப்போதும் மறக்க முடியாது. அழுது தீர்த்த கண்ணீர் முகத்தோடு தான் அந்த புகைப்படம் இருக்கும். இல்லை, நம்மை விட்டு பிரிந்திருக்கப் போகிறாளே என்று அப்படி ஒரு தாங்க முடியாத சோகம் என்று. காலங்கள் உருண்டோடிவிட்டது. இன்றும் அந்த படத்தை தான் என் கைகளில் குழந்தையைப் போல் ஏந்தி கொண்டு திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையின் கன்னத்தை புகைப்படத்தில் தொட்டு தடவி பார்த்து கொள்கின்றேன். அவள் அணிந்திருந்த சில துணிகளை இப்போதும் அருகில் வைத்து கொண்டு படுத்திருப்பேன். அந்த வாசம் பிள்ளையை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருப்பதாய் ஒரு திருப்தியை தரும். அந்த துணியோடு பேசி கொண்டிருப்பது என் மகளோடு பேசி கொண்டிருப்பதாய் உணர்வேன். இந்த தகவலை அறிந்த தங்கை கல்யாணி கோபமாக பூந்தமல்லி சிறைச்சாலைக்கு வந்தாள். எங்களிடம் ஏன் குழந்தையை கொடுக்கவில்லை என சண்டை போட்டுவிட்டு சென்றாள். அதுவே எங்களுக்குள் மனஸ்தாபமானது. அவளுக்கு மேலும் மேலும் சிரமத்தை கொடுக்கக்கூடாதே என்று நான் நினைக்க கல்யாணியோ வேறு விதமாக நினைத்து விட்டாள். என் சமாதான பேச்சு எதுவும் அவளிடம் எடுபடவில்லை. பிறகு சேலம் சிறையிலிருந்து பூந்தமல்லி சிறைக்கு மாற்றப்பட்ட பிறகு திட்டமிட்டபடி என் குழந்தையை சுசீந்திரன் அம்மாவை வரவழைத்து ஒப்படைக்கும் நாள் வந்தது. 24/1/1994. எங்களுக்காகவே மிக மோசமாக தயார் செய்திருந்த பூந்தமல்லி சிறையில் சரியாக ஒரு வருடம் 17/1/1993 24/1/1994 வரைதான் குழந்தை உள்ளே இருந்தாள். பிறகு சிறகை விரித்து பறந்து போய்விட்டாள். இந்த கொடுமை கூடாது என்று குழந்தையின் பிரிவுக்கு பிறகு அந்த பூந்தமல்லி சிறப்பு சிறைச்சாலையே வெறிச்சோடி போய்விட்டது. எதை பார்த்தாலும் வெறுமை தெரிந்தது. அந்த சிறைக்குள் குழந்தை எங்கு வேண்டுமானாலும் ஓடி ஆடலாம் என்ற அனுமதி இருந்தது. அப்படித்தான் அவள் ஓடி ஆடியபடியே இருந்தாள். அந்த இடத்தையெல்லாம் நின்று பார்த்து ஏங்கி தவிப்பேன். அவளின் கூச்சல், சத்தம், மழலை மொழியெல்லாம் அந்த இடத்தை நிரப்பியிருந்ததாய் உணர்ந்தேன். நினைவுகள் ஒவ்வொன்றும் என்னை புரட்டி போட்டு கொண்டிருந்தது. என் அறையில் உள்ள குழாயில் தண்ணீர் வரும்போதெல்லாம் அதை திறந்துவிட்டு குளித்து நனைந்து ஒரே கூச்சலும் கும்மாளமுமாய் சேட்டை செய்வார். இரவு பகல் பாராமல் நான் வழக்கு விஷயமாக சட்ட புத்தகங்களை, தீர்ப்புகளை படித்து குறிப்பெடுத்து கொண்டிருக்கும் போதெல்லாம் பென்சிலை எடுத்து அதில் கிறுக்கி கொண்டு கட்டுப்படுத்தவே முடியாது. வழக்கு விசாரணை நாட்களில் தினமும் 3-4 மணி நேரம் நான் குறிப்பெடுக்க வேண்டும். ஆனால் குழந்தை அதற்கு அனுமதியால். அவளுக்கு நான் எப்போதும் அவளுடன் இருக்கணும், விளையாடணும், கொஞ்சணும். அவள் மீது கவனமில்லாது வேறு ஏதாவது வேலை செய்தால் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்துவிடும். அதனால் நான் ஆரம்பத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளை குறிப்பெடுக்க பல பேனாக்கள் எடுத்துச் செல்வேன். ஏனென்றால் அப்படி குறிப்பெடுத்து கொண்டிருக்கும் போது ஓடி வந்து பேனாவை பிடுங்கி விடுவாள். 10 பேனா என்றாலும் 10ஐயும் பிடுங்கி வைத்துக் கொள்வாள். எதுவும் செய்ய முடியாது. அவ்வளவு குறும்பு சேட்டை.
நாம் குறிப்பெடுப்பது மிக முக்கியம். அதனால் பிள்ளையை நீதிமன்றத்திற்கு கொண்டு போகாது தவிர்க்க முனைந்தோம். அம்மா நீதிமன்றத்தில் அட்டெண்டன்ஸ் கொடுத்துவிட்டு 15-20 நிமிடத்தில் திரும்பி சிறைக்கு வந்து விடுவார். அதுவரை குழந்தை அப்படியே இருப்பாள். சிறை பெண் காவலர்கள் பார்த்து கொண்டாலும் நான் நீதிமன்றம் போகும்போது ஒளிந்துதான் போக வேண்டும். நான் போவதை பார்த்தால் பின்னாடியே ஓடி வந்து கத்தி ஊரையே கூட்டி விடுவாள். நான் திரும்ப வரும் வரை குழந்தை அழுது சோர்ந்து தூங்கிவிடுவாள். இப்படித்தான் பூந்தமல்லியில் 1 வருடம் போனது. இடையில் கொஞ்ச நாள் கணவர் நீதிமன்றத்திற்கு வராது புறக்கணிப்பில் இருந்தார். அந்த நாட்களில் கணவர் கூட இருந்தாள். அந்த நாட்களில் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருந்தது. வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த நாட்களில் அங்கே எதையும் பற்றி கவலைப்படாமல் துருவென சுற்றி திரிந்து விளையாடி கொண்டிருப்பாள். அங்கு வரும் பெண் காவலர்களிடம் போய் விளையாடுவாள். அவர்கள் அணிந்திருக்கும் நகையை அடம் பிடித்து கேட்டு கலற்றி கொண்டு வந்து எனக்கு மாட்டிவிட்டு அழகு பார்ப்பாள். பிறகு கொண்டு போய் கொடுத்து விடுவாள். இப்படியான அந்த நாள் நினைவுகளோடு தான் இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பது வேறு விடயம். இந்த வழக்கில் எங்களுக்கு எதிராக சிபிஐயினர் செய்திருந்த பொய் பிரச்சாரம் பல வகையில் எங்களை பாதித்து நிலைகுலைய வைத்திருந்தது. வெளியே மட்டுமல்ல, சிறைக்குள் இருந்த சக கைதிகளே எங்களை தீண்ட தகாதவர்களாகத்தான் நடத்தினார்கள். பார்க்கும் போதெல்லாம் முகம் சுளித்தார்கள். காட்டு மிருகம் ஒன்று உடலை கிழித்தெறிந்தால் எப்படி இருக்கும் காயம், அப்படியாக கிழிப்பட்டு கிடந்தது மனம். பல அவமானங்களை தாங்கிக் கொண்டு நிற்கின்றோம் தவித்தபடி. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை மட்டும் சொன்னால் போதும். குழந்தை எங்களை விட்டு வெளியே பிரிந்து செல்வதற்கு 3 நாட்கள் முன்னால் 21/1/94 அன்று அவளுக்கு பிறந்த நாள் வந்தது. எப்படியோ பாடுபட்டு ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கி அனைவருக்கும் கொடுக்க ஏற்பாடு செய்தோம். பூந்தமல்லி சிறையில் இருந்த காவலர்கள் உட்பட ஒவ்வொருவரிடமும் குழந்தை போய் சாக்லேட் கொடுத்து கொண்டிருந்தாள். பலரும் சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு பிள்ளையை வாழ்த்தினார்கள். ஆனால் ஒரு அறையின் முன்பாக நின்று கொண்டிருந்த குழந்தை கையில் சாக்லேட் பாக்கெட்டை பிடித்தபடியே ரொம்ப நேரமாக மாமா சாக்லேட் எடுத்துக்கோங்க, மாமா சாக்லேட் எடுத்துக்கோங்க என்று கெஞ்சியபடியே இருந்தாள். அந்த நபரோ திரும்பி கூட பார்க்காமல் முகத்தை சுவரின் பக்கமே திருப்பி வைத்துக்கொண்டு காது கேட்காதவர் போல நடித்து கொண்டிருந்தார். பிள்ளை இன்னும் சில அடிகள் முன்னே போய் நின்று கொண்டு மாமா சாக்லேட் எடுத்துக்கோங்க என்றபோது அவருக்கு காது கேட்காமலேயே போய்விட்டது. அவர்களின் அறிவை என்னவென்று சொல்வது? இதையெல்லாம் சற்று தூரத்தில் நின்று கவனித்து கொண்டிருந்த என் கணவர் ஓட்டமும் நடையுமாக குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார். அவர் கண்கள் கலங்கியிருந்தது. பச்சை பிள்ளையிடம் என்ன மாதிரி வெறுப்பை காட்டுகிறார்கள் பார்ப்பா என்று உடைந்து போனார். போயும் அவர்களின் அரசியலை பச்சை பிள்ளையிடமா காட்ட வேண்டும் என்று நானும் அழுதுவிட்டேன். சிறைக்குள் நாங்கள் எத்தனையோ அவமானங்களை சந்தித்திருந்தாலும் என் குழந்தைப்பட்ட அந்த அவமானம் மட்டும் இன்றளவும் என்னால் மறக்க முடியவில்லை. அந்த வலி மனதை அழுத்தி கொண்டே இருக்கிறது. காலங்களை கடந்தும் குழந்தையின் முன் அழக்கூடாது, மனசு பாதிக்கும் என்று கணவர் சொல்லி வைத்திருந்ததால் மனதை திடப்படுத்தி கொண்டிருந்த நான் பிள்ளையின் தலை மறைந்ததும் ஐயோ என் பிள்ளை அம்மாவை திரும்பி கூட பார்க்காமல் போகிறதே என ஓவென்று கதறி அழுதேன். கணவரும் அழுதுவிட்டார். அங்கிருந்த சிறை ஊழியர்கள் எதுவும் சொல்ல முடியாமல் கண்கலங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. அந்த சின்ன குழந்தை எங்கள் முன்பாக அழாமல் பூந்தமல்லி பஸ் நிறுத்தம் போனவுடன் அம்மா அம்மாவென்று கத்தி கதறி அழுதிருக்கிறாள். அவளை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. பேருந்து ஏறிய பிறகும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அழுது அடம் பிடித்து சோர்ந்து போய் தூங்கிவிட்டிருந்தாள். சேலம் போய் சேரும் வரையில் எழவே இல்லை. போன பிறகும் முகம் வாட்டமாகவே இருந்திருக்கிறாள். தொடர்ந்து 2 வாரத்திற்கு மேலாக நல்ல காய்ச்சல் கண்டிருக்கிறது. பிள்ளையின் மனசு ரொம்பவே பாதித்து விட்டிருக்கிறது. இதையெல்லாம் அப்போது எங்களிடம் சொல்லவில்லை. நாங்கள் வருத்தப்படுவோம் என்பதால் சில மாதங்கள் கழித்துதான் சொன்னார்கள். கோயம்புத்தூரில் குழந்தை 3 வருடங்கள் வளர்ந்தாள். அதற்கிடையே இலங்கையில் இருந்த மாமியாரை வரச்சொல்லி என் கணவர் விடாமல் கடிதம் எழுதி கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஆணையிரவு போர் உச்சத்தில் நடந்து கொண்டிருந்தது. இங்கு வந்து போகும் அளவுக்கு பொருளாதார வசதியும் இல்லை. எப்படியோ கோயம்புத்தூர் கொண்டு போகப்பட்ட குழந்தையை அங்கே இன்னாரின் பிள்ளைதான் என்று வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்ளாமல் ஒரு பள்ளியில் சேர்த்தார்கள். எந்தவித குறையும் வைக்காமல் நன்றாகவே கவனித்து கொண்டார்கள். ஆனாலும் தாய் தகப்பனின் பிரிவு குழந்தையின் முகத்தை சோகமாகவே மாற்றிவிட்டிருந்தது. எங்களுக்கும் இங்கே நிலை கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் பிள்ளையை நினைத்து துடித்தபடியே இருந்தோம். இதோ அதோ என்று 6 மாதங்கள் ஓடிவிட்டது. ஒரு விடுமுறை நாளில் பிள்ளையை சிறைக்கு அழைத்து வந்தார்கள். அதற்கு முதல் நாள் எனக்கு உறக்கமே வரவில்லை. பொழுதே சீக்கிரம் விடியக்கூடாதா என்று புலம்பிக் கொண்டிருந்தேன். பிள்ளை வந்தால் என்ன பேசலாம், எதை கொடுக்கலாம் என்ற நினைப்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உறக்கம் வந்தபாடில்லை. விடிந்த பிறகு காலை 10 மணி வாக்கில் மகளை அழைத்து வந்தார்கள். தனி அறையில் காவலர்கள் கூடியிருக்க நானும் கணவரும் காத்து கொண்டிருந்தோம். குழந்தையின் முகம் மிகவும் மாறியிருந்தது. சோகமும் வாட்டமும் நிறையவே தெரிந்தது. 2.5 வயதில் பெற்றோரை பிரிந்து 6 மாதங்கள் கழித்து பார்க்கும் குழந்தை மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பிஞ்சுபட்ட வேதனைகளை எழுத்தில் யாராலும் வடிக்க முடியாது. தெரியாத ஊர்,
தெரிந்தவர் ஒருவர் கூட இல்லை. எல்லாம் புதுமுகம், புது உலகம். சுசீந்திரன் வீட்டார், குறிப்பாக அவரது தாயார் குழந்தையை மிக மிக பாசமாக பார்த்தார்கள். குழந்தை அவரை அவ்வா என்றுதான் அழைப்பாள். இருவரும் அவ்வளவு ஒட்டுதலாக இருந்தார்கள். மற்றவர்களிடமெல்லாம் கொஞ்சம் அதிகாரம் காட்டுவாள். அவ்வளவு செல்லம் தந்து வளர்த்தார்கள். குறிப்பாக சுசீந்திரனின் அண்ணன் கோபால் அவர்கள் அதிக செல்லம் தருவார்களாம். அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் புகார் பட்டியல் வாசிப்பாளாம். 3-4 வருடத்திற்கு முன்பு சுசீந்திரனின் தாயார், எம் குழந்தையின் வளர்ப்பு தாய் அவ்வா இறந்து போனார். அந்த தகவலை பிள்ளைக்கு சொல்லி கவலைப்படுத்த வேண்டாம், இங்கு வரவேண்டும் என்று அடம் பிடித்தால் படிப்பு கெட்டுவிடும் என்பதால் சொல்லாது தவிர்த்து விட்டோம். அதனை பின்பு அறிந்து கொண்டு குழந்தை மிகவும் மனமுடைந்து போனார். அனைவர் மீதும் மிகுந்த கோபம். இன்று வரை தனது அவ்வா இறந்தது பற்றி தனக்கு சொல்லாது மறைத்ததனை அவளால் சீரணித்து கொள்ள இயலவில்லை. குழந்தை சிறைக்குள் வந்தாள். என்னை கண்டுகொள்ளவே இல்லை. நேராக அப்பாவிடம் போய் ஒட்டி கொண்டாள். முகத்தை தோல் மீது புதைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறாள். மறந்து கூட என்னை திரும்பி பார்க்கவில்லை. சிறிது நேரம் கழித்து நான் கைகளை நீட்டினால் என் கைகளை அடிக்க ஆரம்பித்தாள். அம்மாவை பாருமா, அம்மா கிட்ட வாயம்மா என்று எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்க்கிறேன். அவள் மசியவே இல்லை. பிள்ளை என்னை மறந்து போய்விட்டாள், என்னை யாரென்றே தெரியவில்லை என்று ஓவென்று கதறினேன். வார்டன்களும் காவலர்களும் கண்கலங்கியபடியே சமாதானம் சொல்கிறார்கள். ஆனாலும் அவள் என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை. தந்தை கழுத்தை இறுக கட்டிக்கொண்டு வீர் வீரென விடாமல் கத்தி அழுதபடியே இருந்தாள். என்னால் நிலையாக இருக்க முடியவில்லை. தவிப்பில் உடைந்து அழுகிறேன். சிறகில் அடிப்பட்ட பறவை இங்கும் அங்குமாக அலைமோதுமே, அப்படி அழுது புலம்பி பார்க்கிறேன். நான் அழுவதை பார்த்து என் கணவரும் அழுதுவிட்டார். திடீரென கணவரோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, கொஞ்சம் இருப்பா என்று சமாதானம் சொன்னதோடு பட்டென்று பொறி தட்டியது அவருக்கு. உடனே, நீ போய் குழந்தைக்காக வாங்கி வைத்திருக்கிற விளையாட்டு சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வா. அதை பார்த்த பிறகு பிள்ளை மனமாறும் என்று கூற நானும் மறுபேச்சின்றி என் அறைக்கு ஓடினேன். என் குழந்தையிடம், செல்லம், அம்மா மேலே கோபமாடா, உன்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு கோபமாடா என்று கெஞ்சியபடியே கேட்கிறேன். பட்டென்று யோசிக்காமல், ஆமாம் கோபம்தான் என்று கூறி மேலும் தேம்பி அழுகின்றாள் குழந்தை. அதற்குள் நான் பொருட்களை வாரி சுருட்டி மடியில் வைத்துக்கொண்டு ஓடிப்போய் நிற்கின்றேன். என்னை வைத்துக்கொண்டு திரும்பவும், ஏண்டா செல்லம், அம்மா கிட்ட போகமாட்டியா, உன்னை தனியாக அனுப்பி வச்சிட்டாங்கன்னு கோபமா என்று கேட்க, ஆமாம் அம்மாவுக்குத்தான் பனிஷ்மெண்ட் என்று சொல்லி அழுது கொண்டே சிரிக்கின்றாள். அந்த பச்சிலம் மனதிற்குள் எவ்வளவு துயரம், காயம். எங்களின் பிரிவு 6 மாதத்திற்குள்ளாகவே குழந்தையின் மனதை பெரிதும் பாதித்து விட்டது. பிறகு என் கணவர் ஏதேதோ சொல்லி சமாதானம் செய்ய என் மீது தாவிக்கொண்டு வந்து தோல் மீது முகத்தை புதைத்து கொண்டாள். உடல் குலுங்கி நடுங்குகிறது. தலையை தூக்கி பார்க்கிறேன். தேம்பி தேம்பி அழுதபடியே இருக்கின்றாள். அவளுக்கு என்ன சமாதானத்தை சொல்ல முடியும்? சமயங்களில் எவ்வித பதிலையும் சொல்லாமல் காலம் கடந்து போய்விடுகிறது. எங்களின் சந்திப்புக்கான நேரம் முடியப் போகிறது என அதிகாரிகள் நினைவூட்டினார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் சார் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்ததை குழந்தை கவனித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒன்றும் சொல்லாமல் சுசீந்திரன் அம்மாவிடம் போய் ஒட்டி கொண்டாள். அவரின் இடுப்பில் உட்கார்ந்தபடியே எங்களுக்கு கை காட்டினாள். பிறகு தலை மறையும் வரை எங்களை திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டாள். எப்படியோ பணத்தை சிறுக சிறுக சேர்த்து போதாக்குறைக்கு தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி கொண்டு 1997 கடைசியில் தமிழகம் வந்து சேர்ந்தார் மாமியார் சோமானி. அப்போதெல்லாம் இலங்கை முழுவதும் ஒரு செய்தி பரவியிருந்தது. இந்தியாவின் சிபிஐ போலீஸ் இப்படியானவர்களை விடாது, விசாரணை என்ற பெயரில் பிடித்து வைத்துக் கொள்வார்கள். இதில் பிடிப்பட்ட பலரும் கொலை, தற்கொலை என்று இறந்து போயிருக்கிறார்கள். சோமானி அம்மாவும் அப்படித்தான் மாட்டிக்கொள்ளப் போகிறார் என்ற பேச்சு பரவலாக இருந்தது. என் கணவரின் சகோதரர்கள் கூட அப்படி நினைத்துத்தான் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒரு வழியாக 1997 கடைசியில் தமிழகம் வந்து சேர்ந்த என் மாமியார் ஓரிரு தினங்களில் கோயம்புத்தூர் போய் குழந்தையை வாங்கி கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டார். இந்த முறை எங்களோடு தான் இருக்க வேண்டும் என்று தங்கை கல்யாணி அடம்பிடித்து சொன்னதால் மாமியார் என் குழந்தையோடு தங்கையின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டார். சித்தி, சித்தப்பா, அவர்களின் பிள்ளைகள், பாட்டி என்று புதிய சூழ்நிலை மாறியிருந்தது. குழந்தையும் நன்றாக விளையாடியபடியே இருந்தாள். முகம் மகிழ்ச்சியில் மாறியிருந்தது. அதன் பிறகுதான் எங்களுக்கு தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. 28/1/1998 அன்று எங்கள் 26 பேரையும் மரண தண்டனை குற்றவாளிகள் என அறிவித்து விட்டார்கள். அதனையடுத்து என்னையும் என் கணவர் உட்பட சிலரையும் வேலூர் சிறைக்கு மாற்றிவிட்டார்கள். அடுத்த சில நாட்களில் வேலூர் சிறையில் நடந்த எங்களுக்கும் குழந்தைக்குமான அந்த முதல் சந்திப்பை வாழ்க்கையின் இறுதி வரை மறக்க முடியாது. 4 அடி இடைவேளையில் 4 அடி உயரத்தில் 2 தடுப்புச் சுவர்கள் இடுப்பளவு உயரத்தில் எழுப்பப்பட்டிருக்கும். அதற்கு மேலே இரும்பு கம்பி வலைகளால் இரு பக்கமும் தடுக்கப்பட்டிருந்தது. முதலில் மாமியாரும் குழந்தையும் உள்ளே சென்றார்கள்.
அந்த பக்கம் இரு கம்பி வலைகளுக்கு அப்பால் மகனை கண்ட மாத்திரத்தில் என் மாமியார் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறி அழத் தொடங்கிவிட்டார். அதிகாரிகளை பார்த்து, எப்படியாவது என் பிள்ளைய விட்டுவிடுங்க ஐயா, அவனுக்கு இந்த கொலையில் ஒன்றும் தெரியாது ஐயா, ஊர்க்காரங்கிறதுனால சிவராசன் கூட பழகினான் ஐயா என்று நடந்ததையெல்லாம் சொல்லி மார்பில் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்தார். அவருக்கு கீழே குழந்தை மாமியின் காலை கட்டிப்பிடித்து கொண்டு, பாட்டி அழுகிறாளே என்று அவளும் அலறி அழுகின்றாள். மறுபக்கம் அப்பாவின் குரலும் கேட்கிறது. ஆனால் முகம் தெரியவில்லை. அப்பா என்னை பாருங்கோ, அப்பா என்னை தூக்குங்கோ, பாட்டி என்னை தூக்குங்கோ என்று திரும்ப திரும்ப கத்தி கதறியபடியே குதித்திருக்கிறது குழந்தை. எம்பி எம்பி குதிக்கும்போது குழந்தையின் 2 கைகள் மட்டுமே கணவருக்கு தெரிகிறது. முகம் தெரியவில்லை. உயரமான சுவர் தடுத்து கொண்டிருக்கிறது. அவர் அம்மாவை பார்த்து, அம்மா முதலில் குழந்தையை தூக்குங்கோ என்று சத்தம் போடுகிறார். அது மாமியின் காதில் விழவே இல்லை. அவர் அதிகாரிகளிடம் கெஞ்சி அழுவதிலேயே குறியாக இருக்கிறார். பாவம், மாமிக்கு என்ன தெரியும்? தன் பிள்ளை தூக்கில் தொங்கப் போகிறானே என்ற பதற்றம். அதனால் சுற்றி நடப்பது எதுவும் தெரியவில்லை. பக்கத்தில் உள்ள குழந்தை தொடர்ந்தும் எம்பி எம்பி குதித்தபடியே கத்திக்கொண்டே இருந்தாள். குழந்தையின் தபிப்பை பார்த்து நிதானம் இழந்து ஒரு கட்டத்தில் சட்டென கோபப்பட்ட கணவர் சற்று கடுமையாக சத்தம் போட்டு, அம்மா என்ன பண்ணுறீங்க? முதலில் குழந்தையை தூக்குங்க, பிள்ளையை தூக்கி காட்டுங்க என்று கத்தினார். அப்போதுதான் மாமியார் நிதானத்திற்கு வந்தார். பிள்ளையை மேலே தூக்கி காட்டினார். அழுதழுது முகம் சிவந்து போயிருந்தது. இந்த பக்கம் பாட்டி கத்தி அழுகிறாள், அந்த பக்கம் அப்பா அழுகிறார். என்னவோ ஏதோ என்று பிள்ளையும் சேர்ந்து கதறிவிட்டிருந்தது. ஒரு வழியாக சமாதானம் சொல்லி ஆசுவாசப்படுத்தினார்கள். அருகிலிருந்த அதிகாரிகளும் குழந்தையின் நிலையை மனதில் வைத்து, அப்பாவுக்கு ஒன்றுமில்லைமா என்று சமாதானம் சொல்லி மாற்றினார்கள். மகனின் நிலையை நினைத்து மாமி வலியோடு கத்தி ஒப்பாரி வைத்தார். மகளின் நிலையை பார்த்து தந்தை வலியோடு கதறி தீர்த்தார். விதி எப்படி விளையாடி கொண்டிருக்கிறது பாருங்கள். மகனை நினைத்து தாய் அழுத துயரமும், மகளை நினைத்து தந்தை அழுத துயரமும் அங்கே இருந்த இரும்பு கம்பி வலைகளை ஒரு சேர கரைத்து கொண்டிருந்தது. பிறகு மகளிர் சிறையில் இருந்த என்னை சந்திக்க வந்தபோதும் அதே நிலைதான். என்னை பார்த்ததுமே மாமி மார்பில் அடித்து கொண்டு அழுதார். கீழே இருந்த பிள்ளையின் முகத்தை பார்க்க முடியவில்லை. குழந்தையின் கை மட்டுமே எனக்கு தெரிகிறது. குழந்தையை தூக்கி காட்டச் சொல்லி மாமியிடம் கெஞ்சுகிறேன். அவர் அழுவதை நிறுத்திவிட்டு பிள்ளையை தூக்கி காட்டிய போது அப்படியே உடைந்து அழுது கம்பியை பிடித்தபடியே சோர்ந்து விழுந்தேன். என்ன ஒரு கொடுமையான தருணம் அது! மரண தண்டனை அறிவித்த கைதிகளுக்கு சிறையின் விதிமுறைகள் கடுமையாக இருக்கும். குழந்தையை தூக்கி தழுவி முத்தமிட்டு கொள்ள முடியவில்லை. ஆறத் தழுவி அணைத்து கொள்ள முடியவில்லை. விதிமுறைகள் அப்படி தடுத்துவிட்டது. அதன் பிறகு என் மாமியாரிடம், இங்கே இருக்க வேண்டாம், எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லை, குழந்தையை அழைத்து கொண்டு நீங்கள் இலங்கைக்கே போய்விடுங்கள் என்று கணவர் அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தினார். ஆனால் என் மாமியார் இங்கிருந்து இலங்கை திரும்புவது, அதுவும் ஒரு குழந்தையோடு திரும்புவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. அந்த குழந்தை யார்? இந்திய பிரஜையா? இலங்கையைச் சேர்ந்த குழந்தையா? பேரப்பிள்ளை என்றால் என்ன ஆதாரம் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் அவரை திக்கு தெரியாமல் அலையவிட்டது. மாநில அரசு அதிகாரிகளிடம் போனால் மத்திய அரசு அதிகாரிகளை கை நீட்டினார்கள். மத்திய அரசு அதிகாரிகளிடம் சென்றால் மாநில அரசிடம் போக வேண்டும் என்று திருப்பிவிட்டார்கள். கையில் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தார். இப்போது இருப்பது போன்று இளைஞர்களின் தன்னெழுச்சியான ஆதரவும் புரிதல் எல்லாம் அப்போது இருக்கவில்லை. ஒரு இறுக்கமான சூழ்நிலையே இருந்தது. அதனால் உதவிக்கு யாரும் வர முடியவில்லை. கடைசியாக வழக்கறிஞர் இளங்கோவன் ஆறுமுகம் என்ற உணர்வாளர் தம்பியின் உதவியோடு சென்னையிலிருந்து இலங்கை துணை தூதரக அதிகாரிகளையே நேரில் அணுகினார் மாமி. குழந்தையின் கண்ணீர் கதையை கேட்டு இறக்கப்பட்ட இலங்கை தூதரக அதிகாரிகள் உடனடியாக எமர்ஜென்சி விசாவை கொடுத்து இலங்கைக்கு போக அனுமதித்தார்கள். இப்படி மோசமான அலைச்சலுக்கு பிறகுதான் இலங்கையில் உள்ள சொந்த ஊர் பலைக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கேயும் ஏகப்பட்ட நெருக்கடி. இன்னாருடைய குழந்தை என்று வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது. இலங்கை போலீஸ் ஒரு பக்கம், மற்ற போட்டி இயக்கங்கள் ஒரு பக்கம் என நெருக்கடி கொடுக்கும். பாதுகாப்பு கருதி வெளியில் தெரியாதபடிதான் வளர்க்க வேண்டும். ஏதேதோ பொய்களை கூறி சொந்த ஊர் பள்ளியிலேயே சேர்த்து விட்டார்கள். குழந்தை இந்தியாவா இலங்கையைச் சேர்ந்தவளா என்ற சர்ச்சை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் 2001ஆம் ஆண்டு ஆனையிரவில் அமைந்திருந்த இராணுவ முகாம் மீது புலிகளின் தாக்குதல் போர் தீவிரமாகியிருந்தது. குண்டு வீச்சுகளும் வெடி சத்தமும் அந்த ஊர் மக்களையே திக்குமுக்காட வைத்தது. என் கணவர் பிறந்து வளர்ந்த அந்த ஊர் குண்டு மலையில் நனைந்தது. அந்த ஊர் முழுக்க பதற்றம்தான். போட்டது போட்டபடியே விட்டுவிட்டு கட்டிய துணிகளோடு குழந்தையை தூக்கி கொண்டு அகதிகளைப் போல் தப்பி ஓடி யாழ்ப்பாணத்தில் தஞ்சமடைந்தார்கள். அப்போதுதான் குடும்ப ஆவணங்கள், பத்திரங்கள் மற்றும் நகைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடினார்கள். அவற்றை எடுத்துக்கொள்ளக்கூட அவகாசமில்லை.
குழந்தைகளை காப்பாற்றினால் போதும் என்று தூக்கி கொண்டு யாழ்ப்பாணம் ஓடினார்கள். யாழ்ப்பாணத்தில் நிரந்தரமாக தங்கும் வசதி இல்லை. பள்ளிக்கூடங்களில் சிறிது காலம் தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் சுவிஸில் இருந்த கணவரின் தம்பி ஐங்கரன் பட்டினி கிடந்து சேர்த்து வைத்திருந்த சிறிய தொகையை அனுப்பி வைத்திருக்கிறார். அதில்தான் சின்னதாக ஒரு வாடகை வீடு பிடித்து அங்கேயே தங்கி கொண்டு ஒரு வேளைக்கு மட்டும் சமைத்து சாப்பிட்டு கொண்டு காலத்தை கழித்தார்கள். என் பிள்ளையும் அப்படியான வறுமையில்தான் வளர்ந்தாள். ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாய் கழித்து அங்கேயே 10ஆம் வகுப்பு வரையிலும் மகள் படித்து முடித்தாள். என்ன கஷ்டமென்றாலும் படிப்பை மட்டும் விட்டு விடாதே, அதுதான் உன்னையும் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்றப் போகும் மருந்து என்று என் கணவர் வலியுறுத்தி கடிதம் எழுதியபடியே இருந்தார். இலங்கையில் இருக்கும்போது எம் குழந்தைப்பட்ட துயரங்கள், சந்தித்த உயிராபத்துக்கள், இன்னல்கள், பெற்றோரான எம்மை பிரிந்து இருந்தமையினால் உடல் உள பாதிப்புகள் பற்றியெல்லாம் எழுத ஏராளம் உண்டு. 25 வருட வாழ்வே சோகமயமே. எம் விதி எம் மகளையும் இன்று வரை விரட்டி கொண்டிருக்கிறது. எப்போது தூக்கிலிடுவார்கள் என ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் நாங்கள் இறந்து போனாலும் கவலைப்படாதே, படித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போய்விடு, அதுதான் உன்னை காப்பாற்றும், சமூகத்தில் மதிப்பு மிக்கவளாக வைத்திருக்கும் என தொடர்ந்து நானும் கடிதம் எழுதி வலியுறுத்தியபடியே இருந்தேன். மகளே, எங்கள் வாழ்க்கை பறிக்கப்பட்டு விட்டது, இனி திரும்பி வராது, அவ்வளவுதான். அந்த வாழ்க்கையை உன் மூலமாக வாழவே நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீ சிறப்பாக வாழ்ந்தால் அதுவே எங்களுக்கான எல்லா வேதனைகளையும் போக்கிவிடும். நாங்கள் இழந்த வாழ்க்கையை இனி உன் வாழ்வு மூலமாகத்தான் மீட்க விரும்புகிறோம் என்றெல்லாம் நானும் கணவரும் மாறி மாறி கடிதங்கள் எழுதி வந்தோம். அந்த வலியுறுத்தல் எல்லாம் என் மகளை ரொம்ப தூரத்திற்கு கொண்டு போய் நிறுத்திவிடும் என அறியவில்லை. அப்போது அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 22. கடலில் தத்தளித்த என் மகள். யாழ்ப்பாணத்தில் இவர்களின் குழந்தை என்று வெளியுலகத்திற்கு தெரியாமலேயே என் மகள் 10ஆம் வகுப்பு வரை படித்து முடித்தாள். நாங்கள் கைதாகும் போதெல்லாம் என் கணவரின் குடும்பம் ரொம்பவே வறுமையில் இருந்திருக்கிறார்கள். தினமும் ஒருவேளை இருவேளை சாப்பாடு என்றுதான் நாட்கள் ஓடியிருக்கிறது. ஒரு அக்காவை தவிர மற்றவர்கள் எல்லாரும் என் கணவருக்கு இளையவர்கள்தான். அப்போது அவர்களுக்கெல்லாம் சிறிய வயதுதான். கணவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு போவதற்காக சென்னை வந்துவிட்ட பிறகு அவரது தம்பிக்கு இராணுவத்தால் பிரச்சனை வந்து நின்றது. மூத்த அண்ணனை கேட்டு எப்படி என் கணவரை சித்திரவதை செய்தார்களோ, விரட்டினார்களோ, அப்படி அவரது ஐங்கரன் தம்பியையும் விரட்டத் தொடங்கினார்கள். 1988ஆம் ஆண்டில் தம்பி ஐங்கரனையும் தாத்தா சின்னையாவையும் பிடித்து கொண்டு போன இராணுவம் ஒரு தென்னந்தோப்பில் கட்டி வைத்து விட்டது. தாத்தா எதிரிலேயே பேரனை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி சித்திரவதை செய்தார்கள். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தாத்தா காய்ச்சலில் படுத்த படுக்கையாகி 3வது நாளே இறந்து போய்விட்டார். பிறகு தென்னந்தோப்பிலிருந்து தம்பி ஐங்கரனை கொண்டு போன இராணுவம் 2 மாதம் சித்திரவதை விசாரணைக்கு பிறகு விடுவித்திருந்தார்கள். இதனால் அதிர்ந்து போன மாமாவும் மாமியும் தம்பி ஐங்கரனை இனியும் இலங்கையில் வைத்திருக்க முடியாது, இருந்தால் உயிருக்கே மோசம் போய்விடும், எப்படியாவது வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று எல்லா வழிகளையும் தேடி அலைந்தார்கள். அப்போது கணவரின் சித்தி வசந்தாவும் சித்தப்பா அருள்நாயகமும் சுவிட்சர்லாந்தில் இருந்தார்கள். அவர்களது உதவியோடு பல இடங்கள் அலைந்து திரிந்து கடைசியாக அங்கு போய் சேர்ந்தார் தம்பி ஐங்கரன். என் கணவர் கைதாகாமல் போயிருந்தால் அவரும் தம்பி ஐங்கரனைப் போலவே அப்போது சுவிட்சர்லாந்து போய் சேர்ந்திருப்பார். விதி அதிவேகமாக மடக்கி போட்டு விளையாடிவிட்டது. எப்படியோ சுவிட்சர்லாந்து போய் சேர்ந்த என் கணவரின் அடுத்த தம்பி ஐங்கரன் பெரும் பாடுபட்டிருந்தார். சில மாதங்கள் வேலை எதுவும் இல்லாமல் முகாமிலேயே தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்போது தனக்கு உணவு படிக்காக தரப்பட்ட பணத்தில் தான் அரை வயிறு சாப்பிட்டு கொண்டு மிஞ்சுகிற பணத்தை சிறையில் இருந்த எங்களுக்கும் இலங்கையில் இருந்தவர்களுக்கும் பிரித்தனுப்பி கொண்டிருந்தார். பிறகுதான் ஒரு ஹோட்டலில் கிளீனர் வேலை கிடைத்தது. ஹோட்டல் கிளீனர் வேலையில் இருந்து இடையில் 2 வருடம் கூடுதல் வருமானம் வரும் என்று அடர்ந்த காட்டுக்குள் மரம் வெட்டும் வேலைக்கும் போயிருந்தார். கொடுமையான பனி நிறைந்த அந்த காட்டிற்குள் ஒவ்வொரு நாளும் தப்பி பிழைத்த வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு கட்டத்தில் மீண்டும் அந்த ஹோட்டலிலேயே வந்து கிளீனர் வேலையில் சேர்ந்து கொண்டார். இப்படியும் அப்படியுமாக பணத்தை சேர்த்து அடுத்த தம்பி மயூரனையும் அங்கே வரவழைத்து கொண்டார். அந்த 2 பேரும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து இங்கே எங்களுக்கும் பணம் அனுப்பி கொண்டு இலங்கையில் உள்ளவர்களுக்கும் பணம் அனுப்பி கொண்டு வாங்கிய கடனையும் அடைத்து கொண்டு அவர்களின் சுகபோகங்களை தொலைத்துவிட்டு நின்றார்கள். அந்த குளிரில் சாதாரணமாக வாழ்வதே பெரிய வேதனைதான். இதில் வசதி அற்றவர்களாக வாழ்வது எவ்வளவு பெரிய கொடுமை. சுவிஸ் போன்ற நாடுகளில் அங்குள்ள குளிரை தாங்கிட வேண்டுமானால் அதற்கு என பிரத்யேகமாக உள்ள மதுபானம் குடிக்க வேண்டும். அதுக்கு முகாமில் உள்ளவர்களுக்கு அரசே படித்தொகை தரும். ஆனால் கணவரின் தம்பிமார்கள் அதனையெல்லாம் தவிர்த்து தம்மை வருத்தித்தான் பணம் அனுப்பி கொண்டிருந்தார்கள். அந்த பணம்தான் எம் குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கவும் எமக்கு மாற்று துணிகள் வாங்கவும் பயன்பட்டன.
பிறகு அந்த இருவரும் சேர்ந்து உழைத்து மூன்றாவதாக அவர்களது தங்கை சரோஜாவை அழைத்து கொண்டார்கள். இப்படி மூவருமாக சேர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் கடனையும் அடைத்து கொண்டு சிறுக சிறுக பணம் சேர்த்து ஊரில் இருந்த மூத்த அக்காளின் திருமணத்திற்கு பணம் அனுப்பி வைத்தார்கள். திருமணத்திற்கான கூடுதல் செலவுக்கு வாங்கிய கடனை அடைக்க மீண்டும் 3 பேருமாக சேர்ந்து உழைத்தார்கள். ஓராண்டிற்கு பிறகு பணம் சேர்த்து அக்காளின் புருஷனையும் அவர்களது கடைசி தம்பியையும் 2001ஆம் ஆண்டு அளவில் லண்டனுக்கு அழைத்து கொண்டார்கள். தொடக்கத்தில் அவர்கள் சாதாரண கூலி வேலை செய்துதான் பிழைப்பை பார்த்து கொண்டார்கள். இதற்கிடையில் சுவிஸ் நாட்டில் இருந்த கணவரின் தம்பி மயூரனையும் தங்கை சரோஜாவையும் நாட்டை விட்டு வெளியேற்றியது அந்த அரசு. திக்கு தெரியாத காட்டில் நின்றவர்கள் போல் பரிதவித்திருந்தார்கள். பிறகு எப்படியோ பாடுபட்டு லண்டனுக்குள் அகதியாக நுழைந்து அடைக்கலம் தேடிக்கொண்டார்கள். தங்கை சரோஜாவும் சரி, தம்பியர்களும் சரி, பாரிய உயிராபத்துகள் நிறைந்த பயணங்களை மேற்கொண்டுதான் ஐரோப்பாவினுள் போய் சேர்ந்தார்கள். தங்கை சரோஜா சுமார் 15 நாட்கள் வரை ரஷ்யாவின் காடுகளுக்குள் அலைந்து திரிந்துதான் ஐரோப்பாவினுள் நுழைந்தாள். அவளது பயணமே மிகவும் கொடுமையானதும் த்ரில்லானதும் ஆகும். எத்தனை நாள் பட்டினி மயக்கம் என்று போய் சேர்ந்தார்கள். உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்ற நிலையினை தொட்ட பின்தான் கடவுள் கிருபையினால் போய் சேர்ந்தார்கள். அந்த 3-4 மாதங்கள் அவருக்கும் குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இருந்ததில்லை. குடும்பத்தில் ஒவ்வொருவர் மனநிலையும் எப்படி இருந்திருக்கும், கற்பனைதான் செய்ய முடியுமா? ஹோட்டலில் துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த கணவரின் தம்பி ஐங்கரன் தன்னை வருத்தி கொண்டு அனைவருக்கும் பணத்தை அனுப்பிவிட்டு பரிதபித்து நின்ற நாட்கள் ஏராளம். அந்த வறுமையிலும் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து அந்த பணத்தில் சிரமப்பட்டு ஐரோப்பிய சமையல் கலை நிபுணர் படிப்பை முடித்தார். அந்த படிப்பை முடிக்க அவர் பட்ட பாடு சொல்லி மாளாது. வழக்கத்தை விட 3 மடங்கு நேரம் உழைத்தார். அந்த படிப்புதான் அவரது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகுதான் கூடுதலான சம்பளம் கிடைக்க வழி பிறந்தது. இன்று அங்கே சொல்லிக்கொள்ளும்படி ஒரு சமையல் கலை நிபுணராக இருக்கின்றார். அவருக்கு அடுத்த 2 தம்பிகளும் அங்கிருந்த மளிகை கடைகளுக்கு சரக்கு மூட்டைகளை ஏற்றி இறக்கும் கூலி தொழிலைத்தான் செய்து வந்தார்கள். மூட்டைகளை முதுகில் சுமந்து அவர்களின் முதுகு கண்ணி போயிருப்பதாக கணவர் சொல்லி அழுவதுண்டு. அவர்கள் மூட்டை தூக்கும் கூலி ஆளாக வருட கணக்கில் உழைத்திருக்கிறார்கள். பல ஆண்டுகள் அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்துடன் மேலும் கடன் வாங்கித்தான் சொந்தமாக ஒரு மளிகை கடையை வைத்திருக்கிறார்கள். அந்த கடனை அடைக்க பல ஆண்டுகள் கஷ்டத்தை சுமந்தார்கள். இப்போதும் கூட அவர்களுக்கு வரும் பொருள் மூட்டைகளை அவர்கள்தான் முதுகில் சுமந்து ஏற்றி இறக்குகிறார்கள். ஆட்களை வைத்தால் கூடுதல் செலவாகும் என்பதால் அவர்களாகவே மூட்டைகளை சுமக்கிறார்கள். அதன் பிறகு இன்னொரு தங்கை சுகன்யாவை ஜெர்மனியில் இருந்த உறவுக்காரருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். பிறகு மூத்த அக்கா ராஜேஸ்வரியையும் லண்டனுக்கு வரவழைத்து அவரது கணவருடன் சேர்த்து வைத்தார்கள். ஒவ்வொருவரும் இப்படித்தான் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு பல துயரங்களை சந்தித்து முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கும் ஒரு சிலர் மட்டும் எங்களுக்கு என் கணவரின் குடும்பத்திற்கு யாரோ பணம் கொடுத்தார்கள் என்று பொய் கதைகளை பொறாமையில் அவிழ்த்துவிட்டு வருகிறார்கள். இயக்கமோ மற்றவர்களோ பணம் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் சிறையில் கட்டிக்கொள்ளக்கூட மாற்று துணி இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? குழந்தைக்கு பால் பவுடர், சர்க்கரைக்கு கூட வழியில்லாமல் சிறையின் அரை மூளைக்குள் முகம் புதைத்து கொண்டு அழுதிருக்க வேண்டிய அவசியமேன்? வெளிநாட்டிற்கு சென்ற கணவரின் தம்பிகளும் தங்கையும் நாடோடி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதேன்? சொகுசாக காலத்தை ஓட்டியிருக்கலாமே. எங்களுக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ யாரும் எந்த இயக்கமும் பணம் கொடுக்கவில்லை என்று இப்போதும் நெஞ்சை நிமிர்த்தி உறுதியாக கூற முடியும். அப்படி ஒரு பணத்தை விரும்பக்கூடியவர்களும் அல்ல என் கணவரின் குடும்பத்தார். அது போகட்டும், நான் என் பிள்ளைப்பாட்ட பாட்டிற்கு வருகிறேன். எமது பிரிவால் பிள்ளைக்கும் அடிக்கடி ஏக்கம் வர ஆரம்பித்து உடலும் சரியில்லாது போக ஆரம்பித்து விட்டது. சிறிது காலம் வெளியிலெங்கும் போக விரும்பாது அடம் பிடித்து வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தாள். அம்மா அப்பா சாயலில் யாரையாவது பார்த்து விட்டால் போதும் அழுது ஒரே ஆர்ப்பாட்டம்தான். எந்த விழாக்களுக்கும் போக மாட்டாள். குழந்தைகள் தாய் தகப்பனுடன் வருவதனை பார்த்தாலே மனசு உடைந்து போய்விடுவாள். தூக்கத்தில் கெட்ட கனவுகள் கண்டு நடுகிரவில் எழும்பி அழுது கொண்டிருப்பாள். இதனால் பிள்ளையை தாய் தகப்பனிடம் காட்ட இந்தியா வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இலங்கையில் இருந்த என் கணவரின் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் படிப்படியாக வெளிநாட்டிற்கு போய்விட்டார்கள். கடைசியாக மகள் அவளுடைய தாத்தா பாட்டியோடு இருக்க வேண்டிய நிலை. பெரியவளாகிவிட்ட அவள் வயதான மாமனார் மாமியாரோடு தனிமையில் இருப்பதே எங்களுக்கு பெரும் அச்சமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் எது நடக்குமோ என்னாகுமோ என்று பைத்தியம் பிடித்த மாதிரி மகளை பற்றி புலம்பிக் கொண்டிருப்போம். அதனால் வேறு வழியின்றி பிள்ளையை இந்தியாவிற்கே சென்னைக்கு வரவழைத்து படிக்க வைக்கலாம் என்று எவ்வளவோ முயற்சி செய்தோம். இந்திய அதிகாரிகள் விசா தர மறுத்துவிட்டார்கள். மனு கொடுத்து எவ்வளவோ கெஞ்சி பார்த்து விட்டோம். கடைசி வரை மறுத்து கொண்டே இருந்தார்கள். அதனால் வேறு வழியின்றி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் கணவர்.
உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டு 6 நாட்கள் நீடித்த பிறகுதான் விசா கொடுத்தார்கள். அப்படி பிள்ளையை இங்கு அழைத்து வந்த பிறகுதான் அது படிப்பிற்கான விசா அல்ல, தற்காலிகமான 3 மாத விசா என்பது புரிந்தது. அதை வைத்துக்கொண்டு படிப்பை தொடர முடியாது என்று தெரிந்தது. நம்பிக்கையாக சொல்லி ஏமாற்றிவிட்டார்கள். பிறகு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து பிள்ளையை திரும்பி அனுப்பிவிட்டார்கள். என் தம்பி பாக்யநாதனின் வீட்டிற்கு சென்று விதவிதமாக சொல்லி மிரட்டினார்கள். அந்த பிள்ளை தொடர்ந்து இங்கே இருந்தால் நாங்கள் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியிருக்கும். நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பின்னர்தான் விடுவிக்க முடியும். எப்படி என்று பார்த்து கொள்ளுங்கள் என அன்பாக அதிர வைத்தார்கள். அதனால் நீங்கள் அந்த பிள்ளையை திரும்பவும் இலங்கைக்கு அனுப்புங்கள். அங்குள்ள இந்திய தூதரகத்திடம் பேசி பிள்ளைக்கு மாணவர் விசாவை தரச் சொல்கிறோம் என சத்தியம் செய்து நம்பிக்கையை ஊட்டினார்கள். அப்படி மீண்டும் இலங்கைக்கே சென்ற என் பிள்ளைக்கு சொன்னபடி படிப்பதற்கான விசாவை இந்திய தூதரகம் கொடுக்கவில்லை. எங்களின் அவல நிலையை சொல்லி சட்டப்பூர்வமாகவே உதவினால் போதும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை மனு அளித்திருந்தோம். அந்த மனுக்களும் சமாதியாகிவிட்டிருந்தது. வேறு வழியின்றி நானும் என் கணவரும் சேர்ந்தே சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த வேண்டியதாயிற்று. அந்த போராட்டம் தொடர்ந்து 23 நாட்கள் வரை நீடித்தது. நான் இந்திய பிரஜை, என் குழந்தையும் இங்குதான் பிறந்தாள். ஆனால் அவளை வெளிநாட்டு பிரஜை போல் நடத்தி நாட்டை விட்டு வெளியேற்றுவதும் விசா கொடுக்க மறுப்பதும் எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி பலராலும் கேட்கப்பட்டது. இந்த சம்பவத்தை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். 23 நாட்கள் நீடித்த போராட்டம் எங்கள் உடல்நிலையை மோசமாகவே பாதித்திருந்தது. அரசு அதிகாரிகள் கொடுத்திருந்த உத்தரவாதத்தை நம்பி வேறு வழியின்றி நாங்களும் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டோம். ஆனால் இந்திய அரசு சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை. வேறு வழியின்றி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தோம். இதற்கிடையில் வெளிநாடுகளில் இருந்த கணவரின் தம்பிகளும் சகோதரிகளும் ஒன்றாக சேர்ந்து எப்பாடு பட்டாவது என் பிள்ளையை வெளிநாட்டிற்கு அழைத்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து வயதான பெற்றோர்களிடம் விட்டு வைத்திருப்பது பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று பாடுபட்டார்கள். நளினி முருகனின் பிள்ளை என்றால் முகவர்கள் விசா வாங்குவதில் ஏக சிக்கல் என்று கூறி 4 மடங்கு பணத்தை கேட்டார்கள். அவ்வளவு தொகையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதனால் வேறு வழியை யோசித்தார்கள். அனைவரும் சேர்ந்து கடன் வாங்கி ஒரு தொகையை போட்டு என் பிள்ளையை ஏதோ ஒரு வழியாக லண்டனுக்கு அழைத்து கொள்ள அந்த ஏஜென்ட்டுகளுக்கு பணம் கட்டினார்கள். கடலில் படகு மூலம் அகதியாக போன தமிழர்கள் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கடலில் மூழ்கி இறந்து போயிருக்கிறார்கள். எந்த இடத்தில் எந்த திசையில் மூழ்கி இறந்து போனார்கள், அவர்களின் சடலங்கள் என்னானது என்ற தகவல் கூட கிடைக்காது. அந்த தகவல் ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க எங்கள் அடிவயிற்றை கலக்கியது. ஆனாலும் எங்களுக்கும் கணவரின் உறவினர்களுக்கும் வேறு வழி இருக்கவில்லை. எப்போது எப்படி யார் மூலம் ஆபத்து வருமோ என்று இலங்கையில் கிடந்து சாவதை விட ஏதோ ஒரு முடிவை எடுத்தாகத்தானே வேண்டும் என்று மனதை திடப்படுத்தி கொண்டோம். வாழ்வதற்காக வேண்டி சாகத் துணியும் பயணம் அது. வேறு எப்படி சொல்ல முடியும்? இறுதியாக ஒரு நாள் இலங்கை கடற்கரையிலிருந்து மேலும் பலரோடு என் பிள்ளையும் அந்த கரைப்படிந்த படகில் ஏற்றப்பட்டாள். ஒரு நாள் ஒரு வாரம் அல்ல, 2 மாதத்திற்கு மேலாக கடல் பயணம் அது. வழியில் எங்கும் எதுவும் நடக்கலாம். கொந்தளிப்பில் சிக்கலாம். நீர் சுழற்சியில் மாட்டலாம். ஏதோ ஒரு நாட்டின் இராணுவம் சுற்றி வளைக்கலாம். கடல் கொள்ளையில் ஈடுபடும் ஏதோ ஒரு குழு போகிற போக்கில் சுட்டுவிட்டு போகலாம். இதுதான் இப்படித்தான் என்று இயற்கைக்கு யார் உத்தரவிட்டு கூற முடியும்? தவிர புதிய கடல் பயண அனுபவம் என்பதால் கடுமையான வாந்தி, மயக்கம், காய்ச்சல் என்று பெரிதும் அவதிப்பட்டிருக்கின்றாள். எது நடந்தாலும் சரி, மறுகரைக்கு போனால்தான் வாழ்வின் முகவரியை பெற்றுக்கொள்ள முடியும். வழியில் எது நடந்தாலும் சரி, கடவுளை வேண்டிக்கொண்டு கடலில் தூக்கி வீசிவிட்டு கனத்த மனதோடு பயணிக்க வேண்டியதுதான். கடல் பறவைகளுக்கும் மீன்களுக்கும் ஒரு நாள் உணவாகி போகும் அந்த உடல். தவிர ஒரு தகவல் தொடர்பும் கிடையாது. பயணம் செய்யும் கப்பல் எங்கே இருக்கிறது, அதில் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், வேறு ஏதாகலும் சிக்கலா என்ற தகவல் எதுவும் தெரியாது. அனுப்பி வைத்தவர்கள் சொன்னால்தான் உண்டு. சுருக்கமாக, தப்பி பிழைத்தால் வாழ்க்கை, தப்பி போனால் மரணம். லண்டனில் இருந்த கணவரின் சகோதர சகோதரிகளும் இங்கே நாங்களும் உறக்கத்தை தொலைத்து விட்டிருந்தோம். இரவில் தூக்கம் வராது. அந்த அறையின் இருட்டும் பேரமைதியும் தனிமை சிறையும் சேர்ந்து மகள் நினைப்பை பாடாய்ப்படுத்தி எடுக்கும். என் இதயத்தின் துடிப்பு அந்த அறை முழுக்க எதிரொலிக்கும். இருக்கின்ற தெய்வங்களையெல்லாம் வரிசையில் நிறுத்தி கொண்டு என் பிள்ளையையும் அந்த படகில் உள்ளவர்களையும் நல்லபடியாக கரை சேர்த்து விடுங்களே என்று வேண்டிக் கொண்டபடியே இருப்பேன். அதிகாலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்துவிட்டு திரும்பவும் சாமிகளை வேண்டியபடி உட்கார்ந்து விடுவேன். சரியாக சாப்பிட்டதில்லை. உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவேளை பட்டும் படாமலும் தான் சாப்பாடு.
அதுகூட மகளை நினைக்கும் போது நெஞ்சிலேயே தேங்கி அடைத்து கொள்ளும். அகதிகளாக கடலில் பயணிப்பவர்கள் குறித்து ஏதேனும் செய்தி வந்திருக்கிறதா, தப்பான செய்தி எதுவும் வந்துவிடக்கூடாது என்று பதற்றத்தோடு செய்தித்தாள்களை புரட்டுவேன். கை நடுநடுங்கியபடியே இருக்கும். அந்த செய்தித்தாள்களை புரட்டுவது கூட ஒரு யுகத்தின் வழியை புரட்டுவதாக இருந்தது. அவ்வளவு பதற்றம், பரபரப்போடு மனம் சோர்ந்து போய்விடும். ஆனால் மகளின் அந்த பயண முயற்சி தோல்வியில் முடிந்தது. பல நாடுகளின் கடல் பரப்பில் அலைந்து திரிந்த அந்த படகு கடைசியாக ஒரு இஸ்லாமிய நாட்டின் எல்லையில் பயணித்து கொண்டிருந்த போது பிடிபட்டது. சட்டப்படி அந்த நாட்டு சிறையில் வைக்க முடியாது என்று இலங்கைக்கே திரும்பி அனுப்பினார்கள். இலங்கையின் கரைகளில் கால் வைத்த உடனேயே அந்த அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. அதில் யார் யாரெல்லாம் புலிகள், யார் யாரெல்லாம் இயக்க ஆதரவாளர்கள் என்று தேடி பிடிப்பார்கள். அப்படி என் மகளும் சிறைக்குள் செல்ல வேண்டிய அவலம் வந்துவிட்டது. அவள் யார், அப்பா அம்மா யார், என்ன ஏது என்பது எல்லாம் விசாரிக்கத் தொடங்கினால் அது வேறு வேறு சிக்கல்களை கொண்டு வந்துவிடும். ஆற்று நீருக்கு பயந்து ஓடி பாலும் கிணற்றில் விழுந்த கதையாக மாறிவிட்டது நிலைமை. லண்டனில் இருந்த உறவினர்கள் எல்லாரும் பதறிப்போனார்கள். அடுத்து என்ன செய்வதென்று புரியவில்லை. சிறையில் இருந்த எங்களின் தவிப்பை விவரிக்கவே முடியாது. என் மகளை சிறைக்குள் அடைப்பதற்கு முன்பாகவே வெளியில் கொண்டு வந்துவிட வேண்டும். அதற்கு என்ன வழி என்று கணவரின் சகோதரர்களும் சகோதரிகளும் பதறிப்போய் செயல்பட்டார்கள். ஏற்கனவே குருவி சேர்ப்பதை போன்று சேர்த்து வைத்த பணத்தோடு மேலும் கடன் வாங்கிதான் இந்த கடல் பயணத்திற்கு முகவர்களிடம் கொடுத்திருந்தார்கள். கையில் வேறு பணமில்லை. லண்டனில் தெரிந்தவர்களிடமெல்லாம் ஆளாளுக்கு ஓடி அலைந்து திரிந்து மீண்டும் கடன் வாங்கினார்கள். தாமதமாகும் ஒவ்வொரு நிமிடமும் வேறு வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று நேரம் காலம் பார்க்காமல் அலைந்தார்கள். எப்படியோ ஒரு பெரும் தொகையை திரட்டி அங்கே கொடுக்க வேண்டியவர்களிடம் கொடுத்து என் பிள்ளையை சிறைக்குள் போகாமல் வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். அந்த நாட்களில் நாங்கள் அடைந்த பரிதவிப்பு இருக்கிறதே, அதை வார்த்தைகளில் வடிக்க முடியாது. அப்படி ஒரு வலியுடன் கூடிய நாட்களவை. லண்டனில் இருந்த கணவரின் சகோதர சகோதரிகளும் நாங்களும் அந்த நாள் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கே சில வாரங்கள் பிடித்தது என்றால் அந்த வேதனையின் உச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கும். சிறைக்குள் நாங்கள் செத்து செத்து பிழைத்திருந்தோம். நினைக்கவே நெஞ்சம் பதறுகிறது. கணவரின் சகோதரர்களும் சகோதரிகளும் திரும்பவும் கடுமையாக உழைத்தார்கள். வேலைகளை 2 மடங்காக எடுத்துக்கொண்டு கூடுதல் நேரத்தை ஒதுக்கி வேலை செய்து பணத்தை சேர்த்தார்கள். திரும்பவும் ஓடி அலைந்து கடன் வாங்கினார்கள். சில மாதங்கள் பொறுத்து மீண்டும் முறையாக வரவழைத்து கொண்டனர். லண்டன் போய் முறையாக பதிவு செய்து கொண்ட பின்னர் தம்பி மயூரன் பொறுப்பில் மகள் ஒப்படைக்கப்பட்டாள். முதல் பயணம் பெரும் ஆபத்துடன் தடை செய்யப்பட்டு இருந்ததாலும் 2வது பயணம் முறையாக நல்லபடியாக முடிந்தது. செலவுதான் மிகவும் அதிகம். என் மகள் லண்டனில் இருந்த சித்தப்பா அத்தைகளின் அடைக்கலத்தில் இருந்து கொண்டு 10ஆம் வகுப்பை அரசு பள்ளியில் தொடர்ந்தாள். 1 வருட படிப்பு ஏற்கனவே வீணாகிவிட்டது. வழக்கம் போல் அவர்களெல்லாம் சேர்ந்து படிப்பு செலவை பங்கு போட்டு கொண்டு செய்தார்கள். இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். மகளை லண்டனுக்கு அழைக்க வேண்டி அவளது சித்தப்பா அத்தைகள் சேர்ந்து வாங்கிய கடனை அடைக்க அத்தனை பேரும் சுமார் 6 ஆண்டுகள் வரை கடுமையாக உழைக்க வேண்டியதாயிற்று. பிறகுதான் அந்த கடன் தீர்க்கப்பட்டது. இது அங்கே இருக்கும் மற்ற தமிழர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். 10ஆம் வகுப்பில் சேர்ந்து படித்த மகள் அடுத்த ஆண்டிலிருந்து +2 வரை பகுதி நேர வேலை செய்து கொண்டுதான் படித்தாள். உறவினர்கள் உதவி ஒரு பக்கம் இருந்தாலும் மகளின் தன்னம்பிக்கைக்காக பகுதி நேர வேலை செய்து கொண்டே படித்தாள். அவ்வளவு சிரமப்பட்டு படித்ததில் எல்லாவற்றிலும் நல்ல மதிப்பெண் பெற்று பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தபோது சில பேராசிரியர்களும் கடன் கொடுத்து படிப்பிற்கு உதவினார்கள். இங்கிலாந்து அரசு வங்கியும் தொடர்ந்து படிப்பிற்கான கடனை கொடுத்து வந்தது. அப்படியெல்லாம் கடன்பட்டு படித்துதான் இந்த அளவுக்கு வந்து இப்போது வேலையும் செய்கிறாள். இப்போது பிள்ளையின் சம்பளத்தில் மாதந்தோறும் 3இல் 1 பங்கை கடன் கொடுத்த வங்கி எடுத்துக்கொள்கிறது. 2 பங்குதான் ஊதியமாக கையில் கிடைக்கிறது. அந்த கடனை முழுவதுமாக அடைத்து முடிக்க மேலும் 15 ஆண்டுகளாகும். கருவில் இருந்தபோதே ஒவ்வொரு சிறையாக அகதி வாழ்க்கை. பிறந்ததில் இருந்தே இடம் விட்டு இடம் மாறி ஊர் விட்டு ஊர் ஓடி நாடு விட்டு நாடு தாண்டிய அகதி வாழ்க்கைதான். வசந்தமும் தென்றலும் என் மகளுக்கு எப்போதும் அந்நியப்பட்டே இருந்தது. அவளது வாழ்க்கை வங்கியில் பார்த்தால் துயரங்களின் இருப்புதான் அதிகமாக இருக்கும். இப்போது சொல்லுங்கள், அவள் பட்ட கஷ்டமும் கடனும் கொஞ்சம் நஞ்சந்தானா என்று. இப்போது சொல்லுங்கள், என் கணவரின் சகோதர சகோதரிகளின் இரத்தமும் சதையுமான உழைப்பும் உதவியும் தியாகமும் இல்லாமல் போயிருந்தால் என் மகளின் வாழ்க்கை என்னவாகி இருக்கும்? நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. இங்கே இன்னொன்றையும் சொல்லியாக வேண்டும். என் மாமியார் குடும்பத்தை பற்றி மட்டுமே கூறிக்கொண்டிருக்கின்றேன். எங்கள் குடும்பத்தை பற்றி எதுவும் பேசவில்லை. எல்லாவற்றையும் பேசிவிட ஆசைத்தான். ஆனால் எதை சொல்லி எதை விடுவது? 1991ஆம் ஆண்டில் என் தம்பி பாக்யநாதனை கைது செய்தபோது அவருடைய மாத வருமானம் சுமார் 20,000 ரூபாய்
8 ஆண்டுகளில் சிறையில் இருந்துவிட்டு வெளியே சென்றபோது ஒருவேளை சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட வேண்டியிருந்தது. பிகாம் பட்டப்படிப்பை முடித்திருந்தார். அதை சொல்லி பல நிறுவனங்களில் ஏறி இறங்கினார். வேலைத்தான் கிடைத்த பாடில்லை. தெரிந்தவர்கள் உணர்வாளர்களிடம் நடையாய் நடந்தார். யாரும் உதவிக்கரம் நீட்டவில்லை. பல உணர்வாளர்களிடம் அவமானப்பட்டதுதான் மிச்சம். வேலைக்காக தேடி தேடி அலைந்து சோர்ந்து போய் நின்ற தருணங்களில் விரக்திதான் மிஞ்சும். இப்போது தாம்பரத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு கிடைக்கின்ற வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். என் அம்மாவின் நிலையோ அதைவிட மோசமாகி இருந்தது. 1991 முன்பு வரை பத்மா அம்மாள் என்றால் ஒரு கௌரவம் இருந்தது. 4 பேர் மதித்தார்கள், உதவியாய் நின்றார்கள், கடன் கொடுத்தார்கள். ஆனால் விடுதலையாகி வெளியே சென்றபோது பார்த்தால் எல்லாமும் தலைகீழாகி போயிருந்தது. பார்த்தவர்கள் எல்லாம் மிரண்டு ஒதுங்கினார்கள். அந்த அளவிற்கு சிபிஐ எங்கள் மீது கதை கட்டியிருந்தது. சரி, உணர்வாளர்களிடம் போகலாம் என்றால் அங்கேயும் தடங்கள். என்னவோ தெரியவில்லை, யார் செய்த பிரச்சாரமோ புரியவில்லை. எங்களை மட்டும் பிரித்தே பார்த்தார்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் நாங்கள்தான் என்ற பொய் பிரச்சாரத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள். அந்த பிரச்சார கோட்டை சுவர் எங்களின் கண்ணீர் குரலை வெளியே போகாமல் தடுத்துவிட்டது. சரியான வேலை இல்லை, வருமானமில்லை, தங்குவதற்கான வீடுமில்லை. இதுவரை 6 வாடகை வீட்டிற்கு மேல் மாறியாகிவிட்டது. என் விடுதலைக்காக ஏதாவது இறங்கி வேலை செய்யலாம் என முற்பட்டால் உடனே ஒரு வகையில் எதிர்ப்பு கிளம்பும். அந்த எதிர்ப்பு வாடகை வீட்டை காலி செய்ய வேண்டிய அளவிற்கு நீடிக்கும். வேலூருக்கு என்னை என் கணவரை பார்க்க வர வேண்டும் என்றாலும் பெரும்பாடுதான். போதிய பொருளாதார வசதி இருக்காது. வந்து போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தொகை வேண்டும். அதை ஈடு செய்ய ஏதாவது வேலை செய்ய வேண்டும். வேலை கிடைப்பதே கேள்விக்குறியாக இருக்கும்போது எங்கிருந்து எங்களை பார்க்க வந்து போக முடியும்? நடைமுறையில் நிறைய சிக்கல். எதையும் வெளியில் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுக்காக, எங்களின் விடுதலைக்காக என்று அம்மாவால் அலைய முடியவில்லை. ஆசை இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தடுக்கும். அதற்கான நிதி ஆதாரமும் கேள்விக்குறியாக இருக்கும். யாரிடமும் கேட்டு வாங்க முடியாது. இப்படி எல்லாமும் சேர்ந்து வேலை செய்து பிழைப்பு நடத்துவதே பெரும் பாடாகியிருந்தது. என் அம்மாவும் தம்பியும் இன்று வரை அப்படியான நெருக்கடியில் தான் இருக்கிறார்கள். ஏதாவது இறங்கி வேலை செய்யலாம் என்றால் அது அவர்கள் தங்கியிருக்கும் வாடகை வீட்டு சொந்தக்காரர்கள் வரையிலும் வந்து பாதிக்கும். வேறு வழியின்றி காலி செய்ய சொல்வார்கள். இதற்கு அஞ்சியே வெளியில் வர முடியாமல் விதிவிட்ட வழியென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் வாடகையை கொடுத்து வாழ்க்கையை கடத்துவதே பெரும் பாடாக இருக்கும். கோடி கோடியாய் பணம் வாங்கி கொண்டுதான் கொலைக்கு உதவி செய்தோம் என சிபிஐ கூட எமக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் சிலர் செய்தார்கள். எம் உப்பை தின்றவர்களே செய்தார்கள். யாருக்கு அடைக்கலம் தந்தோமோ அவர்கள் செய்தார்கள். யாரிடமிருந்து எமக்கு உதவிகள் கிடைக்குமோ குறிப்பாக அவர்களிடம் போய் கண்ணீர் ஒப்பனைகளுடன் செய்தார்கள். ஏன் அப்படி செய்தார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இன்று வரை எமக்கு புதிரான வேதனையாக உள்ளது. இத்தகைய பிரச்சாரம் எம்மை, எம் குடும்பத்தினை இன்று வரை தலையெடுக்க விடாது வைத்துள்ளது. இவ்வளவு சோதனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்க இங்கே தன் சுயநல அரசியலுக்காக வேண்டி எங்கள் மீது வீண் பழி போட்டு தூற்றி பேசி வருகிறார்கள். தினம் ஒரு கதையாக பேசிவிட்டு போகட்டும். கடவுள் கருணை அவர்களுக்கு நீடிக்கட்டும். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 23. தின்று முடித்த நீதியின் தவறு. 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த வரலாற்று பிழையான தூண்டப்பட்ட மக்களின் கோப கொந்தளிப்புக்கு தீனி அளித்து தணிக்க நிரபராதி இயேசுநாதரை சிலுவையில் அறைய உத்தரவிட்டிருந்த யூத அரசன் பிளாத்தின் நிலையில் நாங்கள் இருந்தோம். எங்கள் வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதி அரசர்களில் ஒருவரான கேடி தாமஸ் அவர்கள் எம் வழக்கினை பற்றி எழுதிய கட்டுரையில் எழுதிய வாசகம் இந்த வார்த்தைகள். எங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து பின்னாளில் அவர் நீதியியல் படுகொலை என்ற தலைப்பிட்டு எழுதிய கட்டுரை ஒன்றில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டு எழுதி முடித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்புகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவை அல்ல. தீர்ப்புகளில் தவறே நடக்காது என சொல்ல முடியாது. நீதிபதிகளும் மனிதர்களே, அவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். நீதிமன்ற தீர்ப்புகள் மீது உண்மைகளை அடிப்படையாக கொண்ட நியாயமான விமர்சனங்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அவை நீதிமன்ற அவமதிப்பு கிடையாது என்று பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. பல சட்ட வல்லுநர்களும் மூத்த வழக்கறிஞர்களும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் மனித உரிமை போராளிகள் பலரும் பல பேட்டிகள், கட்டுரைகள், விவாதங்கள் வாயிலாக அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் நான் எங்கள் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளில் உள்ள தவறுகளை எடுத்து காட்டியிருக்கின்றேன். இதன் நோக்கம் தீர்ப்பை குற்றம் சொல்வதல்ல, அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுவது ஒரு சமூக பொறுப்பு என்ற அக்கறையில்தான். மறுக்கப்பட்ட நீதியை வெளிப்படுத்துவதும் அதனை சரி செய்வதற்கான ஒரு வழியே.
எங்களுக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்ற நீதியின் மீதான அக்கறை கூட என்று கூறலாம். இந்த வழக்கை போன்ற மிக பரபரப்பான கொந்தளிப்பான வழக்குகளில் அப்பாவிகளை தண்டனைக்கு ஆளாக்கியதற்கு பல உதாரணங்கள் வரலாற்றில் இருக்கின்றன. அதனால் இதனை சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவது பாதிக்கப்பட்ட என் கடமையும் கூட ஆகும். எனக்கு முன்னால் இந்த வழக்கின் தீர்ப்பை பற்றி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசரான கிருஷ்ணய்யர், மார்க்கண்டேய கட்ஜி, முன்னாள் மும்பை உச்சநீதிமன்ற நீதிபதி சுரேஷ், ஏன் இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி கேடி தாமஸ் அவர்கள் கூட கடுமையாக விமர்சித்து குறைகளையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவர்கள் மட்டுமல்ல, இன்று ஏகப்பட்ட தரப்பினரால் எங்கள் வழக்கின் தீர்ப்பு குறை கூறப்படுகிறது. அவர்கள் யாரும் அடிப்படை இல்லாமல் குறை கூறவில்லை. அதற்கு ஏராளமான அடிப்படை சான்றுகள், ஆவணங்கள் நிறையவே இருக்கின்றன. நான் இப்படி கூறுவது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அது 2000 ஆண்டு. அறிவு, சாந்தன், என் கணவர், நான் உள்ளிட்ட 4 பேரும் தூக்கு தண்டனையில் இருந்த நேரம். அப்போது மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம், முன்னாள் குடியரசுத் தலைவர் வி கிரியின் மருமகளும் மகளிர் ஆணையத்தின் அப்போதைய தலைவியுமான மோகினி கிரி ஆகிய இருவரும் என்னை சந்திக்க வெவ்வேறு தருணங்களில் வந்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உள்ள தவறுகளை ஆதாரங்களுடன் நான் எடுத்து கூறியபோது அவர்களால் நம்பவே முடியவில்லை. அதிர்ந்து விட்டார்கள். இப்படியும் கூட நடக்குமா என்ற வியப்பு அவர்களுக்கு. எங்கள் விஷயத்தில் உச்சநீதிமன்றமும் சிபிஐயும் இப்படியெல்லாம் தவறுவிட்டிருக்கிறார்கள், இதை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்ற கவலையும் அவர்களிடம் இருக்கவே செய்தது. அதை நான் வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ஒன்றை கூற வேண்டும். நான் பட்டியலிடப் போகும் தீர்ப்பின் தவறுகள் சிறு துளி அளவுதான். ஒரு உதாரணத்திற்கு என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படியானது மட்டுமே. எங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தவறுகள், முரண்பாடுகள் இருக்கின்றன. அவற்றை எல்லாமும் இங்கே கூறிவிட முடியாது. இன்னொரு பெரிய 1000 பக்கம் கொண்ட தனி புத்தகமாகவே போட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த 200க்கும் மேற்பட்ட தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதற்கான ஆதாரங்களை எல்லாம் ஆவணங்களுடன் இணைத்து குறிப்பிட்டு சில 1000 பக்கங்களுக்கு மேல் எழுதி 1999ஆம் ஆண்டு தமிழக ஆளுநருக்கு நானும் கணவரும் அனுப்பியிருந்தோம். 2000 ஆண்டு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பியிருந்தேன். அவற்றில் சிலதை மட்டுமே இங்கு குறிப்பிடுகின்றேன். தடா நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எங்கள் வழக்கு 1999ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. அப்போது நீதியரசர் தாமஸ், குவாத்ரி, வாத்வா ஆகிய 3 நீதிபதிகள்தான் விசாரித்து எங்களுக்கான தீர்ப்பை எழுதினார்கள். அதில் நீதிபதிகள் தாமஸும் குவாத்ரியும் ஒரு தீர்ப்பும் நீதிபதி வாத்வா ஒரு தீர்ப்பும் எழுதியிருந்தார்கள். இதில் நீதிபதி வாத்வா எழுதியிருந்ததை பார்ப்போம். நீதியரசர் வாத்வா தீர்ப்பின் பக்கம் 358. எனது தங்கையின் தோழியும் எங்கள் வீட்டில் விருந்தினராக தங்கிக் கொண்டு வேலை செய்தவருமான அரசு சாட்சி 233 வசந்தியை என்னுடைய சொந்த தங்கச்சி என்று முடிவு செய்து எழுதியிருக்கிறார். இந்த வழக்கின் 16வது எதிரி ரவிச்சந்திரன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவரது அப்பா அரசு அதிகாரியாக பணியாற்றியவர். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ரவிச்சந்திரனை ஸ்ரீலங்கா பிரஜை என்றும் விடுதலை புலி அமைப்பைச் சேர்ந்தவர் என்றும் நீதியரசர் தவறாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒற்றை முடிவே ரவிச்சந்திரனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க காரணமாக இருந்திருக்கலாம். யார் கண்டது? இந்த வழக்கில் 2 சாந்தன்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஒருவர் கொல்லப்பட்ட குண்டு சாந்தன், மற்றவர் இப்போது சிறையில் இருக்கிற சின்ன சாந்தன் என்பவர். இறந்து போன சாந்தன் மீது இருந்த குற்றச்சாட்டுகளை சின்ன சாந்தனுக்கு உரியதாக்கி இருவரை ஒருவராக கருதி மரண தண்டனைக்கான தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது. இந்த தவறு மறு ஆய்வு மனுவில் கூட எங்கள் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இப்படி பல தவறுகள் கூட்டாக சேரும்போது அது என்னவித பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், என்ன வகையாக அமைந்திருக்கும்? அந்த வேதனைகளின் வரிசையை ஒவ்வொன்றாக கூறுகிறேன். வாத்வாவின் தீர்ப்பு பக்கம் 107. தமிழர்களை கொன்று பெண்களை கற்பழித்து கொடுமைப்படுத்திய இந்திய அமைதிப்படையை IPKF-ஐ இலங்கைக்கு அனுப்பியதற்கு ராஜீவ்காந்தி தான் பொறுப்பு என சிவராசன், சுபா, தனு மற்றும் என் கணவர் ஆகியோர் சொன்னதாக என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் அரசு சாட்சி ஆவணம் 77 உள்ளதாக எழுதப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறாக உள்ளது. 1991 மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்திற்கு முன்பு வரை கூட என் கணவர் அந்த மாதிரி யாரிடமாவது பேசினார் என்பதற்கு எந்தவித ஆவணங்களும் சாட்சியங்களும் இல்லை. சிபிஐயினரும் கூட அப்படியான வார்த்தைகளை கூறியிருக்கவில்லை. மாறாக என் பெயரில் தயாரித்திருந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் இந்திய அரசினால் அனுப்பப்பட்ட இந்திய அமைதிப்படையினரால் இலங்கை தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகள் பற்றி நான் என் கணவர் மற்றும் சுபா, தனு ஆகியோருடன் பேசுவது வழக்கமாக இருந்தது என்றுதான் எழுதியிருக்கிறார்கள்.
இதைத்தான் என் கணவர் என்னிடம் கூறியதாகவும், அதுவும் இந்திய அரசு என்று கூறியதை ராஜீவ்காந்தியின் முடிவு என்று தவறாக குறிப்பிட்டிருக்கிறார் நீதிபதி. சாட்சி ஆவணங்களில் இல்லாத ஒன்றை இந்திய அரசின் முடிவு என்பதற்கும் ராஜீவ்காந்தியின் முடிவு என்பதற்கும் வேறுபாடு, வித்தியாசம் இருக்கிறதல்லவா? சான்றுகளில் ஆவணங்களில் இல்லாத வார்த்தையை எப்படி எழுதினார்? மேலும் சுபா, தனு, சிவராசன் மற்றும் என் கணவர் ஆகிய 4 சேர்ந்து என்னிடம் பேசிய சந்தர்ப்பங்கள் ஒன்று கூட இருந்ததில்லை என்பதற்கு சிபிஐனரின் சாட்சிய சான்றுகளே ஆதாரமாக உள்ளன. அதுவும் 7/5/91க்கு பிறகு 21/5/91க்கு இடைப்பட்ட அந்த 14 நாட்களில் சிவராசன், தனு, சுபாவை என் கணவர் சந்திக்கவே இல்லை என்பதனையும் அவர்களது சான்றுகளே நிரூபிக்கின்றன. பிறகு ஏன் நீதிபதி அப்படி எழுதினார்? அந்த 14 நாட்களில் நடந்தவைகளை துல்லியமாக ஆராய்ந்திருந்தால், அவற்றிற்கு எப்படியான சாட்சிய சான்றுகள் உள்ளன என்று ஆராய்ந்திருந்தால் என் கணவர் நிரபராதியாக காணப்பட்டிருப்பார். நானும் குற்றவாளியாக காணப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லாது போயிருக்கும். என்னை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உரிய சாட்சிய சான்றுகள் இல்லாமலேயே நிரபராதி என்பதற்கு சாதகமான சான்றுகள் இருந்தும் கணவர் குற்றவாளியாக்கப்பட்டார். இவைகளையெல்லாம் ஆளுநருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் விளக்கமாக எழுதியுள்ளோம். பொட்டம்மானுக்கும் அகிலா என்பவருக்கும் எழுதிய கடிதங்கள் உள்ளன. அடியில் சுபா, தனு என இருவர் கையொப்பமும் உள்ளது. இருவரில் இது யாருடைய கையெழுத்து அல்லது வேறு யார் எழுதி கொடுத்தது என்பது எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. அடுத்து பக்கம் 114 11/5/91 அன்று என் கணவர் எதிரி A3 சுபா, தனு ஆகியோரிடமிருந்து அரசு ஆவணம் 95-96 கடிதங்களை பெற்றுக்கொண்டதாக எழுதப்பட்டுள்ளது. இந்த அரச ஆவணம் 95-96 என்பது சுபா, தனு ஆகியோர் பொட்டு அம்மானுக்கு எழுதியதாக சொல்லப்படும் கடிதம். இந்த கடிதங்கள் இந்த இருவரில் யாரால் எழுதப்பட்டது என இறுதி வரை நிரூபிக்கப்படவே இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேலும் அந்த கடிதத்தில் சதி திட்டம் பற்றி வெளிப்படையாக எதுவும் இல்லை. அப்படி ஒரு கடிதம் பற்றிய அறிதல் கணவருக்கு இறுதி வரை இருந்ததில்லை என்பதற்கும் சான்று இருக்கிறது. இந்த கடிதத்தை சிவராசனிடம் அவர்கள் இருவரும் கொடுக்க, அதை அவர் ஒரு கவரில் போட்டு ஒட்டி, பிறகு அதை இன்னொரு கவரில் அரசு சான்று பொருள் 276 போட்டு ஒட்டி கணவரிடம் கொடுத்ததாக சிபிஐயின் குற்றச்சாட்டு ஆவணங்கள் இருக்கிறது. அந்த கவரின் மேல் ஃப்ரம் ரகு டு PO என்று எழுதப்பட்டிருந்தது. இதனை என் கணவர்தான் எழுதினார் என்று சிபிஐயினர் கூறுகின்றனர். ஆனால் அதுதான் என் கணவரின் கையொப்பம் என்பதை நிரூபிக்காமல் விட்டுவிட்டார்கள். போகட்டும். ஃப்ரம் ரகு டு PO என்பதில் ரகு என்பது சிவராசன் என்று சிபிஐயினர் தான் கூறுகின்றனர். ஆக ரகு என்பவரோ அல்லது சிவராசனோ எழுதிய கடிதம்தான் அதனுள் இருந்தது என்பது மட்டும்தான் என் கணவருக்கு தெரிந்திருந்தது என்றுதான் அதன் மேல் எழுதிய முகவரிகள் காட்டுகின்றன. அதனை என் கணவர்தான் எழுதினார் எனவும் சிபிஐயினர் தான் வாதிட்டனர். ஆக இது எதனை காட்டுகிறது என்றால், அதனுள் உள்ள விடயம் என் கணவருக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் சிவராசன் அக்கறை எடுத்துக்கொண்டதை தானே. பிறகு எப்படி என் கணவர் கொலை சதியாளரானார்? ஆக சுபா, தனு கடிதத்தை பெற்ற சிவராசன் அதை ஒரு தனி கவரில் போட்டு நன்றாக சீலிட்டு என் கணவரிடம் கொடுத்திருக்கிறார் என்றால், அதனுள்ளே இருக்கக்கூடிய தகவல் இவருக்கு தெரியக்கூடாது என சிவராசன் நினைத்திருந்தார் என்பதை தானே காட்டுகிறது. எப்படியோ சிபிஐயினரின் குறிப்புப்படியே பார்த்தாலும் அந்த கடிதத்தை சுபா, தனுவிடம் இருந்து என் கணவர் பெற்றிருக்கவில்லை என்பதுதான் கூறுகிறது. அதனுள்ளே என்ன எழுதியிருக்கிறது என்று என் கணவருக்கு தெரியாது என்பதாகத்தான் வாக்குமூலத்திலும் சாட்சிய ஆவணங்களிலும் இருக்கிறது. ஆனால் நீதிபதியின் தீர்ப்பில் சுபா, தனுவிடம் இருந்து அந்த கடிதத்தை கணவர் வாங்கியதாக எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் 7/5/91 அன்றைய VP சிங் பொதுக்கூட்டத்தில் சுபா, தனுவை பார்த்த பிறகு 25/5/91 தேதி வரை இடைப்பட்ட நாட்களில் என் கணவர் அவர்களை சந்திக்கவே இல்லை என்பதற்கு சிபிஐ சாட்சிய சான்றுகளே ஆதாரமாக உள்ளன. பிறகு எப்படி சுபா, தனுவிடமிருந்து என் கணவர் கடிதம் பெற்றார் என்ற வாசகம் உண்மையாக இருக்க முடியும்? அடுத்து நீதியரசர் வாத்பாவின் தீர்ப்பு பக்கம் 114 20/5/91 அன்று மாலை ராயப்பேட்டை வீட்டில் ஒரு கூட்டம் நடைபெற்று கலைந்ததாக எழுதப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் நான், என் கணவர் மற்றும் சிவராசன், அறிவு, பாக்யநாதன், அரிபாபு ஆகியோர் இருந்தார்கள் என அர்த்தப்படும்படி குறிப்பு உள்ளது. ஆனால் என் பெயரில் தயாரித்த வாக்குமூலத்தில் அரசு ஆவணம் 77 அன்றைய நாள் சிவராசன் வெள்ளிவாக்கம் வீட்டுக்கு வந்தார்,
உள்ளே வராமல் வெளியே நின்றபடி ஓரிரு வார்த்தைகள் என்னிடம் மட்டும் பேசிவிட்டு சென்றதாக இருக்கின்றது. அதே தேதியில் அரசு சாட்சியாக மாறிய என் தங்கையின் தோழி, அதாவது எங்கள் வீட்டில் தங்கியிருந்த வசந்தி என்பவரின் சாட்சியத்தில் அன்று ராயப்பேட்டை வீட்டில் அப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கவே இல்லை என்கிறார். அந்த நேரத்தில் அவர் அங்குதான் இருந்தார். சிவராசன் அந்த பக்கம் வந்ததாகவும் கூறியிருக்கவில்லை. பேரறிவாளன் பெயரில் தயாரித்த வாக்குமூலத்திலும் அப்படி நடந்ததாக இல்லை. அவர்கள் வந்து போனதை பிறகுதான் கேள்விப்பட்டதாக சொன்னது போல் எழுதியுள்ளார்கள். இப்படி இருக்கும்போது நீதிபதி அவர்கள் எந்த அடிப்படையில் அன்று அங்கே கூட்டம் நடந்ததாக முடிவெடுத்தார் என்று தெரியவில்லை. அடுத்து வாத்பா அவர்களின் தீர்ப்பு பக்கம் 357. குண்டு வெடித்தபோது சுபா, தனு ஆகியோர் இலங்கை பெண்கள் என அடையாளம் தெரியாதபடி மறைப்பு கொடுக்க வேண்டியது நளினிக்கான பணி என பணிக்கப்பட்டிருந்தார். அதன்படி நளினி செய்தார் என எழுதப்பட்டுள்ளது. இந்த பகுதி சாட்சியங்களுக்கு எதிராகும். அன்று மாலை 6:30 மணிக்கெல்லாம் என்னை சுபாவுடன் விட்டுவிட்டு தனுவும் சிவராசனும் தனியாக போய்விட்டார்கள். குண்டு வெடிப்பதற்கு சற்று முன்பாக சுபா அங்கிருந்து என்னை வெளியே கூட்டி வந்து விட்டார். சிபிஐ தயாரித்த அதே ஆவணங்களும் சாட்சியங்களும் தான் இதை சொல்கின்றன. அங்கே சிவராசன் சொன்னபடி நான் செயல்பட்டதாக எந்தவித சான்றும் சாட்சியங்களும் இல்லை. இல்லாத ஒன்றை நீதிபதி அவர்கள் எப்படி எழுதுகிறார்? நீதியரசர் வாத்பா தீர்ப்பு பக்கம் 357. நளினி அவருக்கு பணிக்கப்பட்டிருந்த மாதிரியே சுபாவை கூட்டிக் கொண்டு குறிப்பிட்ட இடத்திற்கு போனார். அதன் பிறகு மறைவாக மறைந்து போனார்கள். அதாவது யாரிடமும் பிடிபடாமல் ஒளிந்து கொண்டார்கள் என்று எழுதியுள்ளார்கள். அப்படியான குறிப்பு சிபிஐயின் ஆவணங்களிலோ அல்லது சாட்சியங்களிலோ சான்றுகளிலோ எங்குமே கிடையாது. குண்டுவெடிப்புக்கு பிறகும் நான் 10/6/91 வரை விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் தவறாமல் அலுவலகம் போய் வந்தேன். ராயப்பேட்டையில் உள்ள அம்மாவின் வீடு, வில்லிவாக்கத்தில் இருந்த வாடகை வீடு என பல இடங்களுக்கும் சென்று வந்தபடிதான் இருந்தேன். இதற்கான சான்றுகளும் சாட்சியங்களும் சிபிஐயின் ஆவணங்களிலேயே இருக்கின்றது. பிறகு எப்படி நான் சுபாவுடன் தலைமறைவாகி இருந்தேன் என தீர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதியரசர் வாத்பா பக்கம் 358. அரசு சாட்சி 210 சங்கரி, விடுதலை புலிகளின் உறுப்பினர் முத்துராஜாவின் தங்கை. நளினியின் புலிகளுடனான கூட்டுறவுத்தனம் பற்றி சொல்லியிருக்கிறார் என எழுதியிருக்கிறார். முத்துராஜா புலிகள் உறுப்பினர் அல்ல, வெறும் ஆதரவாளரே என்று சிபிஐயின் சாட்சிய சான்றுகளே கூறுகின்றன. சாட்சிகளும் அப்படித்தான் கூறியிருக்கிறார்கள். ஏன், தீர்ப்பின் வேறு இடத்தில் இது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. தடா நீதிமன்ற தீர்ப்பு அவ்வாறே சொல்கிறது. மேலும் இந்த சாட்சியின் போக்கு பிடிக்காமல் அவரது வீட்டிலிருந்து கிளம்பி பெண்கள் விடுதி ஒன்றில் நான் 2-3 நாட்கள் தங்கினேன் எனவும் உள்ளது. அப்படியென்றால் அவர்களது உறவு எனக்கு பிடித்திருக்கவில்லை என்றுதானே பொருள். மேலும் இந்த சாட்சி மேற்கொண்டு வேறு ஏதும் சொன்னதாக குறிப்புகள் இல்லை. பிறகப்படி சாட்சியத்தில் இல்லாத வார்த்தைகள் தீர்ப்பில் வருகிறது? காரணம் ஒன்றே, என் கணவருடனான எனது காதலும் கணவன் மனைவி உறவும் தான் இங்கு இப்படி திரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நீதியரசர் வாத்பாவின் தீர்ப்பில் பக்கம் 119, 120. அரசு சாட்சியான 107 டாக்ஸி ஓட்டுநர் ராமசாமியின் பெயரில் திருப்பதியில் அறையெடுக்கப்பட்டது என தீர்ப்பில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அரசு சாட்சி 107, அதாவது ராமசாமி, அவரது சாட்சியத்தில் தான் திருப்பதியில் அறை எதுவும் எடுக்கவில்லை, சிவராசன் தான் அவரது பெயரில் அறை பதிவு செய்திருந்தார் என்று பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என கூறியிருக்கிறார். இப்படி பல தவறுகள் சேர்ந்து ஒரு தவறான முடிவுக்கு கொண்டு போயிருக்காது என்று எப்படி நம்ப முடியும்? அடுத்த தீர்ப்பு பக்கம் 137. பொட்டமான் குற்றவாளி A3 முருகனிடம் என் கணவரிடம் ஒரு வேலையை கொடுத்து இந்தியா போகும்படி பணித்தார் என எழுதப்பட்டுள்ளது. ஆனால் என் கணவர் பெயரில் தயாரித்த வாக்குமூலத்தில் அரசு ஆவணம் 81 எனக்கு சென்னை கோட்டை மற்றும் காவல்துறை அலுவலகங்கள், நிலையங்கள் ஆகிய புகைப்படங்களையும் வரைபடங்களையும் சேகரித்து அனுப்பும் வேலையை மட்டும் கொடுத்தார். அந்த வேலை முடிந்த பிறகு 8/5/91 அன்று இலங்கைக்கு திரும்பும்படி உத்தரவு வந்ததாகவும் கடற்கரையில் படகு வராததால் திரும்ப போக முடியவில்லை என்று என் கணவர் சொல்லியிருப்பதாக எழுதப்பட்டுள்ளதே தவிர முக்கிய வேலை என்ற வார்த்தை எங்கும் இல்லை. படிப்பவர்களுக்கு என் கணவர் ராஜீவ்காந்தி கொலைக்காக வேண்டி பொட்டமானால் அனுப்பப்பட்டார் என தவறாக முடிவுக்கு வருவார்கள் தானே. வாத்பா அவர்களின் தீர்ப்பு பக்கம் 140. 1991 மே மாதம் முதல் வாரத்தில் 2 பெண்களை அழைத்து வந்திருக்கின்றேன்.
அவர்களை பயன்படுத்தி வேலையை முடிக்க ஒரு இந்திய பெண் தேவை என ஏ3 முருகனிடம் சிவராசன் சொன்னார் என்று எழுதப்பட்டுள்ளது. 1991 மே முதல் வாரத்தில் இப்படியொரு கருத்து பகிர்வு என் கணவருக்கும் சிவராசனுக்கும் நடந்ததாக எங்குமே சான்று குறிப்புகள் இல்லை. மாறாக கணவர் கொடுத்திருந்ததாக எழுதப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தில் 1991 மார்ச் மாதத்தில் எதிர்காலத்தில் நல்லுறவை வளர்க்க தலைவர்களுக்கு மாலை அனுப்பிக்க ஒரு இந்திய பெண் தேவை என சிவராசன் கேட்டார் என்று 1991 ஏப்ரல் முதல் வாரத்தில் சுபா, தனு என்ற இரு பெண்களை அழைத்து வர இருப்பதாகவும் அவர்களுடன் சென்று வேலையை முடிக்க இலங்கை பெண்கள் என தெரியாமல் இருக்க ஒரு பெண் தேவைப்பட்டது, அதற்கு நளினியை பயன்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது என்று மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. இந்த இரு பகுதியையும் சேர்த்து பார்த்தால் அந்த வேலை நல்லுறவினை வளர்க்க மாலை அணிவிப்பதுதான் என்று வெளிப்படையாக தெரிகிறது. இது தொடர்பாக வெளிப்படையாக என் கணவரிடம் சிவராசன் எதுவும் சொன்னதாகவோ அல்லது கணவர் பேசியதாகவோ எந்த குறிப்பும் அதில் எழுதப்படவில்லை. மனம் வருந்தி தானாக முன்வந்து கணவர் ஒப்புதல் வாக்குமூலம் தந்தது உண்மையாயின் அந்த பகுதி எங்கே? பிறகு எதை வைத்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என வரிக்கு வரி எழுதினார்கள். இதில் எல்லளவும் உண்மையில்லை. முதல் பகுதிக்கு கணவர் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னதாக உள்ளது. இரண்டாவது பகுதி நளினியை பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டது என உள்ளது. தீர்மானிக்கப்பட்டது என்றால் யாரால்? என் கணவர்தான் தீர்மானித்தார் என சொல்ல முடியாது. யார் தீர்மானித்தார்கள் என்பதற்கு விளக்கமில்லை. மேலும் இது தொடர்பாக என் கணவர் 7/5/91 பிறகு எவருடனும் பேசினார் என்பதற்கு எவ்வித சான்றும் எங்கும் இல்லை. அடுத்து 7/5/91 வரை சிவராசன், சுபா, தனு ஆகிய மூவரை தவிர வேறு யாருக்கும் அந்த கொலை சதித்திட்டம் தெரிந்திருக்கவில்லை என்று இதே தீர்ப்பில் முன்னால் சில இடங்களில் நீதிபதிகள் சொல்லியிருப்பதை இங்கு அவற்றுடன் இணைத்து பாருங்கள். அடுத்து மேற்படி இரு பெண்களும் சுபா, தனு என பெயர் வைக்கப்பட்டது 2/5/91 அன்று சென்னை வந்த பிறகுதான் என சிபிஐ குற்றப்பத்திரிகை சொல்கிறது. அதற்கு முன்னர் அவர்கள் பெயர் நித்யா, அன்பு என்கிறது சிபிஐ. அப்படி இருக்க 1991 ஏப்ரல் முதல் வாரத்திலேயே அந்த இரு பெயர்களால் குறிப்பிட்டு சிவராசன் சொன்னார் என்பது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இதை ஏன் நீதிபதிகளிடம் மறைத்தார்கள்? அடுத்து நீதியரசர் வாத்பாவின் தீர்ப்பில் ஒரு முக்கிய இடத்தை பார்த்தாக வேண்டும். பக்கம் 299. எந்த ஒரு இடத்திலும் என் கணவருக்கோ எனக்கோ ஏதேனும் அநீதி, துன்புறுத்தல், ப்ரீஜஸ்டிஸ் இழைக்கப்பட்டதாக நீதிமன்ற விசாரணையின் போது புகார் எதுவும் செய்யவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. டியூரிங் த ட்ரையல் பீரியட். இந்த வழக்கின் புலன் விசாரணையும் சரி, நீதிமன்ற விசாரணையும் சரி, முறைகேடுகளின் மொத்த உருவமாகவும் சட்ட புறம்பாகவுமே நடத்தப்பட்டன. சிபிஐயினரின் சிறப்பு புலனாய்வு குழுவின் கொடூரத்தன்மைக்கு பயந்து சுமார் 35 பேர் வரை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட எதிரி கோடியாக்கரை சண்முகம் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என ஊடகங்களும் எழுதியிருக்கின்றன. நாங்கள் தந்த புகார்களுக்கு சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு சாட்சிய சான்றுகள் கூட ஆதாரமாக இருக்கின்றன. சாட்சிகள் பத்ரிநாராயணன், பிரபாகரன், ஆவடி மனோகரன் ஆகியவர்களின் சாட்சியங்கள், குண்டுசாந்தன் எழுதியதாக சொல்லப்படும் கடிதம் மற்றும் சிபிஐயினர் தயாரித்த வயர்லெஸ் செய்திகள் ஆகியவை ஆதாரமாக உள்ளன. பத்திரிகையில் வந்த புகைப்படம், சிறை மருத்துவ அறிக்கைகள் ஆகியன இன்னும் சான்றுகளாக உள்ளன. அப்படி இருந்தும் எனக்கும் என் கணவருக்கும் ஏற்படுத்தப்பட்ட சித்திரவதை உள்ளிட்ட சட்டவிரோதமான அநீதியான நடவடிக்கைகள் அனைத்தையும் அவ்வப்போது ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டி எழுத்து மூலமாகவே நீதிமன்றத்தில் புகார் செய்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக விசாரணை நீதிமன்றம் எடுத்த முடிவுகளின் பதிவாவணங்களும் எங்களிடம் உள்ளது. நானும் என் கணவரும் மட்டுமே சுமார் 500க்கும் மேற்பட்ட புகார் அல்லது எதிர் மனுக்களை அப்படி அனுப்பியிருக்கின்றோம். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் உச்சநீதிமன்ற நீதிபதி அநீதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக, முறைகேடான விசாரணை நடந்ததாக புகார் எதுவும் செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறார் என்றால் அரசு தரப்பும் சிபிஐயும் சேர்ந்து கொண்டு அப்பட்டமான பொய்களை கூறி நீதிபதிகளுக்கு தவறான தகவல்களை, ஆவணங்களை காட்டியிருக்கிறார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் விசாரணை நீதிமன்றத்தில் நாங்கள் இறுதியாக எழுத்து மூலம் சமர்ப்பித்த வாதங்களோடு ஊசா ஞாவு 313 பிரிவின் கீழ் விசாரணை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த வாக்குமூலங்களோடும் அவசியமான அனைத்து புகார் மனுக்களின் நகல்களையும் இணைத்து நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம்.
ஆனால் இவை எதுவுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கவனத்திற்கு போகவில்லை என்றால் இது ஒரு நேர்மையான விசாரணை முறை என்பதை எப்படி நம்பச் சொல்கிறார்கள்? எமக்கு சாதகமான பல விடயங்களை நீதிபதிகளின் கவனத்திற்கு திட்டமிட்டு கொண்டு போகாது மறைத்திருக்கிறார்கள். பல பொய்யான தவறான தகவல்களை நீதிபதிகளிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அரசு தரப்பு சாட்சிய சான்றுகளுக்கு எதிராகவே பல கருத்துக்களையும் முடிவுகளையும் நீதிபதிகள் எடுக்கவும் எம்மை குற்றவாளிகளாக கருதவும் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, பக்கம் 356 ஒன்றை எழுதியிருக்கிறார். அரசு சாட்சி 115 ரபி, அரசு சாட்சி 132 சசிகலா ஆகியோரிடம் நான் நளினி ஒப்புதல் வாக்குமூலம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கொடுத்ததாக எழுதப்பட்டுள்ளது. ஒரு எதிரி, அதாவது குற்றவாளியானவர் தனது குற்றத்தை நேரடியாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு கொடுக்கும் வாக்குமூலம்தான் ஒப்புதல் வாக்குமூலமாகும். தன் மீதான குற்றச்சாட்டை மறுக்கும் வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலம் ஆகாது என்பது உச்சநீதிமன்ற வரையறை. ஆனால் இந்த இரு சாட்சிகளும் என்ன கூறியிருக்கிறார்கள்? அரசு சாட்சிகள் 115, 132 ஆகிய இருவரிடமும் நான் சொன்னது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் எனில் அவர்கள் சாட்சிப்படி நான் விடுதலை செய்யப்பட்டு இருக்க வேண்டும். மேலும் எனது அலுவலக இயக்குனர் 10/6/91 அன்று நான் எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக என் வேலையினை ராஜினாமா செய்கிறேன், தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று எழுதி வைத்து கடிதமும் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் தானே. இதனையும் சேர்த்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சிக்கலில் எதிர்பாராது சிக்கிவிட்டேன், தெரிந்து எந்த தவறும் செய்யவில்லை என்பது உறுதியாகவில்லையா? அல்லது ஒரு பெரும் சந்தேகத்தினை கூட ஏற்படுத்தவில்லையா? இவைகள் இருக்க சந்தேகத்தின் பலனாவது எனக்கு நீதிபதிகள் வழங்கியிருக்க வேண்டாமா? எப்படிப்பட்ட கொடிய தண்டனை இந்த 26 வருடங்கள்! நான் ஒரு இலங்கை தமிழரை திருமணம் செய்து கொண்டேன், அது மட்டுமே நான் செய்த தவறு. அதனால்தான் அப்பாவியான என்னை இதில் சேர்த்து கொண்டார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னதாகத்தான் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அதை தவிர வேறெதுவும் கூறவில்லை. இருவர் சாட்சியமும் எனக்கு சாதகமாகவே உள்ளன. நான் குற்றம் செய்தேன் என சொன்னதாக இவர்கள் சொல்லவே இல்லை. அப்படி இருக்க உச்சநீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பில் வேறு மாதிரி எழுதியிருக்கிறாரே, எப்படி? நீதியரசர் வாத்வா அவர்கள் பக்கம் 358, அரசு சாட்சி 77, பத்திரிகையாளர் ஞானி அந்த பொதுக்கூட்ட இடத்தில் சிவராசன் இருந்தது பற்றி சொல்லியிருக்கிறார் என எழுதப்பட்டுள்ளது. இது மாதிரி ஞானி அவர்களின் சாட்சியத்தில் எதுவும் இல்லை. சிவராசன் அறிமுகம் கூட கிடையாது. இது மிக அப்பட்டமான தவறாகும். அந்த வீடியோவில் தன்னை அடையாளம் காட்டியுள்ளார், அவ்வளவுதான். நீதியரசர் வாத்வா அவர்கள் பக்கம் 359, அரசு சாட்சி பகவான் சிங், பத்திரிகையாளர், ஒரு ஐவிட்னஸ் எனவும் அவர் சம்பவ இடத்தில் சிவராசன், ஹரிபாபு மற்றும் நளினியை பார்த்திருக்கிறார், பின்பு நீதிமன்றத்தில் நளினியை அடையாளம் காட்டினார் எனவும் எழுதப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நளினி பற்றி சொல்லியிருப்பது அப்பட்டமான தவறாகும். பகவான் சிங் என்ற அந்த சாட்சி நளினி பற்றி ஒரு வார்த்தை கூட கூறவில்லை, அடையாளம் காட்டவும் இல்லை. அடுத்ததாக நீதியரசர்கள் தாமஸும் குவாத்ரியும் எழுதிய தீர்ப்புகளை எங்களின் வாழ்க்கையை முழுதாக பறித்த அநீதியான சாட்சிய சான்றுகள் இல்லாத வாக்குமூலங்களில் இல்லாததை இருப்பதாக எழுதியிருக்கும் அந்த தீர்ப்புகளை பார்ப்போம். நீதியரசர்கள் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 11, 19/5/91 அன்று ஸ்ரீபெரும்புதூர் பற்றிய எல்லா விஷயங்களையும் சிவராசன் நளினியிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டார் என எழுதப்பட்டுள்ளது. என்னுடைய வாக்குமூலத்தில் சிவராசன் ஸ்ரீபெரும்புதூரை பற்றி கேட்டார். எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாதே, வேண்டுமானால் யாரிடமாவது விசாரித்து விட்டு சொல்லவா என்று கூறினேன். அதற்கு சிவராசன், வேண்டாம், யாரிடமும் இது பற்றி பேசக்கூடாது, நானே விசாரித்துக் கொள்கிறேன் என்று போய்விட்டார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதை வைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படி எழுதினார்கள்? நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 12, நளினி, முருகன், பேரறிவாளன், ஹரிபாபு ஆகியோர் 20/5/91 அன்று ஜெயக்குமார் A12 வீட்டில் சிவராசனுடன் கூடி பேசினார்கள் என எழுதப்பட்டுள்ளது. இது உண்மைக்கும் நீதிக்கும் புறம்பான அபத்தம், வடிகட்டிய பொய். அதுவும் அரசு ஆவணம் 77, அதாவது என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்திற்கும் நேரெதிரானதாகும். என் கணவருக்கும் அறிவுக்கும் ஹரிபாபுவுக்கும் ஜெயக்குமார் வீடு தெரியாது. அவரின் வீட்டுக்கு போனது கூட கிடையாது. என் கணவர் பேரறிவாளனுக்கும் ஹரிபாபுவுக்கும் அவருடன் அறிமுகம் இருந்தது கிடையாது என்றுதான் என்னுடைய வாக்குமூலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
20/5/91 அன்று மாலை ராயப்பேட்டை வீட்டுக்கு வந்த சிவராசன் என்னிடம் மட்டும் 3 வரிகள் ரகசியமாக பேசிவிட்டு போனதாக என்னுடைய வாக்குமூலத்தில் எழுதியதைத்தான் தவறான புரிதலோடு தீர்ப்பில் மாற்றி எழுதியிருக்கிறார்கள். நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 12 21/5/91 அன்று என் கணவர் எனக்காக காத்து கொண்டிருந்ததாகவும் அவரின் பணிப்புரைப்படி நான் வில்லிவாக்கம் வீட்டிற்கு விரைந்து போனேன் எனவும் எழுதப்பட்டுள்ளது. இது கூட தியாகராஜன் பொய்யாக சேர்த்து கொண்ட வாசகம்தான். எப்படியாவது கணவரை கோர்த்துவிட வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே நடந்ததாக சில நிகழ்வுகளை நடந்தது போல எழுதி வைத்துள்ளார். அவற்றில் இதுவும் ஒன்று. இது அவராக எழுதி கொண்ட பகுதி என எம்மால் நிரூபிக்கவும் முடியும். இது பற்றி நாம் நீதிமன்ற வாதங்களில் விளக்கமாக எழுதியும் உள்ளோம். என் பெயரில் உள்ள ஒப்புதல் வாக்குமூலத்தில் மாலை 4:40 மணிக்கு 21/5/91 அன்று வீட்டிலிருந்து தனு சுபா சிவராசனோடு புறப்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது. அன்று 12:30 மணிக்கு நான் ராயப்பேட்டையில் உள்ள அம்மா வீட்டுக்கு வர கணவர் அவசரப்படுத்தி அனுப்பி வைத்ததாக எழுதப்பட்டுள்ளது. ராயப்பேட்டையிலிருந்து வில்லிவாக்கம் போக அதிகபட்சம் 1 மணி நேரம் போதுமே. அதற்கு அப்பால் 3 மணி நேரம் கால அவகாசம் உண்டே. ஆக கணவர் அவசரப்படுத்தி அனுப்பி வைக்க வாய்ப்போ தேவையோ அங்கு எழவும் இல்லை. அப்படி ஒரு நிகழ்வும் அன்று நடக்கவில்லை. பொதுக்கூட்டத்திற்கு அனுப்பி வைப்பதில் கணவர் அக்கறையாக இருந்தார் என்று பொய்யாக காட்ட புனையப்பட்டதே மேற்படி வாசகம். அது போதாது என தீர்ப்பில் வார்த்தைகள் சேர்க்கப்பட்டு பொருளே தலைகீழாக மாற்றப்பட்டுள்ளது. என் வாக்குமூலத்திலோ அல்லது வேறு எந்த ஆவணங்களிலோ என் கணவர் எனக்காக காத்து கொண்டிருந்தார் என்ற சான்று குறிப்புகளே இல்லை. மாறாக 21ஆம் தேதி அன்று மதிய உணவுக்காக ராயப்பேட்டை வீட்டுக்கு சென்றபோது அங்கே என் கணவரை நான் சந்தித்ததாகவும் அப்போது சிவராசனின் கோபத்திற்கு ஆட்படக்கூடாது என்று எடுத்துச் சொல்லி சீக்கிரம் போகும்படி சொன்னார் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. என் கணவருக்கு ஏற்கனவே கொலைத்திட்டம் பற்றி தெரிந்திருந்தது என காட்டவும், நான் என் கணவரின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர் என காட்டவும், காத்திருந்தார் பணிப்புரை என்று 2 வார்த்தைகளை இடைச்சொருகி பொருளையே தலைகீழாக மாற்றிவிட்டார்கள். சிவராசன் உணர்ச்சிவசப்பட்டதை பார்த்து தனக்கு பயம் பீதி ஏற்பட்டதாகவும் தூர இடமெனில் வர முடியாது, விடுமுறை எடுக்க இயலாது என நளினி சொன்னதாக எழுதப்பட்டுள்ளது. இவை நளினிக்கு அதில் பெரிய அக்கறை இருந்தது இல்லை என்பதை காட்டவில்லையா? தனது பணிதான் முக்கியம் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதிலிருந்து தான் கூட போவது அவ்வளவு ஒன்றும் முக்கியமான விடயம் அல்ல என்று தானே எண்ணியிருந்துள்ளார். கொலை போன்ற விடயங்களுக்கு பணி நாளில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கொண்டா யாராவது போவார்கள்? இது கூடவா சிபிஐக்கு தெரியாது? நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 13 சுபா தனக்கும் தனது கூட்டாளிகளுக்கும் அவர்கள் மேற்கொண்ட செயல் திட்டத்தில் முழு மனதுடனான பங்களிப்பினை நளினி வழங்கியதற்காக அவருக்கு நன்றி சொன்னார் என எழுதப்பட்டுள்ளது. வழக்கில் இதுபோல் வார்த்தை பரிமாற்றம் அல்லது கருத்து பரிமாற்றம் நடந்ததாக எந்தவித சான்று குறிப்பும் இல்லை. பிறகு எந்த அடிப்படையில் நீதிபதி இப்படி நடக்காத ஒன்றை நடந்ததாகவும் சான்று உள்ளதாகவும் முடிவு கொண்டார் என்று புரியவில்லை. நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 57 பெண்களை மேடைக்கு அழைத்து போகாததற்காக சிவராசன் நளினியை திட்டினார் என எழுதப்பட்டுள்ளது. 7/5/91 அன்று விபி சிங்கின் பொதுக்கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த இடத்தில் நான் பீதியுடன் இருந்ததற்காக என்னை சிவராசன் திட்டினார் எனவும், மேடைக்கு போகாமல் விட்டதற்காக சுபாவையும் தனுவையும் சிவராசன் திட்டினார் எனவும் தான் என்னுடைய வாக்குமூலத்தில் இருக்கிறது. இதைத்தான் தவறாக புரிந்து கொண்டு வேறு பொருள்பட தீர்ப்பில் எழுதியிருக்கிறார்கள். நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 57-58 அந்த அளவில் 7/5/91 அன்று விபி சிங்கின் பொதுக்கூட்டம் முடிந்த இந்த சமயத்தில் கொலை திட்டம் எப்படி நிறைவேற்றப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதனை நான் உணர்ந்திருந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டதாக எந்தவித சாட்சிய சான்றும் அரசு தரப்பில் இல்லை. என்னுடைய வாக்குமூலத்தில் அவர்கள் ஒரு உறுதியான செயல் திட்டம் செய்ய இருக்கிறார்கள் என நான் நம்பினேன் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. இதில் கொலை திட்டம் என்ற வார்த்தையை இடைச்சொருகி திரிக்கப்பட்டுள்ளது. 4 இடங்களில் 4 வார்த்தைகளை இடைச்சொருகி ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்கலாம் என நீதிபதிகளே இங்கு நிரூபித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே இப்படி இடைச்சொருகல் வார்த்தைகள் இருக்கிறதென்றால் எங்களின் ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதிய அரசு சாட்சி 52 தியாகராஜன் எவ்வளவு இடைச்சொற்களை செய்திருப்பார் என்று ஊகிப்பது ஒன்றும் சிரமமான விஷயமில்லை. என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலம் என்று மட்டுமல்ல, எல்லாருடைய ஒப்புதல் வாக்குமூலங்களிலும் இப்படி ஏராளமான முரண்பாடுகள் இருப்பதற்கு காரணம் கண்மூடித்தனமாக
பல இட்டுக்கட்டிய கதைகளோடு அவர்களாகவே எழுதி கொண்டதுதான். நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 58. 17/5/91 அன்று ராஜீவ்காந்தியின் தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரம் பற்றி என்னிடம் சிவராசன் சொன்னார். அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு என்னையும் வரும்படி சிவராசன் கேட்டார். அந்த அளவில் ராஜீவ்காந்தி கொல்லப்படப் போகிறார் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஸ்ரீபெரும்புதூரின் அமைவிட விவரங்களை என்னிடமிருந்து சிவராசன் சேகரித்தார். தமக்குள் நடந்த உரையாடல் பற்றி வேறு யாருக்கும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு சிவராசன் போனார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி 17/5/91 அன்று மேற்படி விஷயங்கள் நடந்ததாகவோ 17/5/91 அன்று சிவராசன் என்னிடம் பேசியதாகவோ சிபிஐயின் எந்த ஆவணங்களிலும் கிடையாது. என்னுடைய வாக்குமூலத்திலும் இல்லை. என்னுடைய வாக்குமூலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 19/5/91 அன்று மாலை சிவராசன் ராஜீவ்காந்தியின் தமிழ்நாடு தேர்தல் பிரச்சார வருகை பற்றிய செய்தியை என்னிடம் காட்டினார். அப்போது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருப்பதை பார்த்து எனக்கு பய பீதி ஏற்பட்டது. ஒரு வழியாக சமாளித்து கொண்டு, தூரமான இடமென்றால் என்னால் வர முடியாது, அலுவலகத்தில் லீவு எடுக்க முடியாது, பக்கத்தில் எங்காவது இருந்தால் வரக்கூடியதாக இருக்கும் என சொல்லியதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே பொய் புனைவுகளோடு தியாகராஜன் அவர்களால் எழுதப்பட்டதுதான். ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஃபீலிங், பலமான உணர்ச்சி என்று இருந்ததை நிச்சயமாக தெரிந்திருந்தது. டிஃபைன்ட் நாலேஜ் என்று எப்படி மொழிபெயர்க்க முடியும்? இது உண்மையாக இருந்தால் 21/5/91 அன்று மாலைதான் சுபாவும் தனுவும் ராஜீவ் கொலை பற்றி முதலாக வெளிப்படையாக என்னிடம் கூறினார்கள். நீயும் எங்களோடு வந்தால் சந்தோஷப்படுவோம் என்று என் சம்மதத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, இதே நீதிபதிகள் வேறு ஒரு இடத்தில் 21/5/91 அன்று மாலைதான் நான் குற்றமுறு சதிக்கு உறுப்பினரானேன் என்று எழுதியிருக்கிறார்களே, அது எப்படி? இன்னொரு இடத்தில் அன்று இரவு சம்பவ இடம் போன பிறகுதான் சொன்னார் என்று என் தம்பி பெயரில் உள்ள ஒப்புதல் வாக்குமூலத்தில் மேற்கோள் காட்டி எழுதப்பட்டுள்ளதே, அது எப்படி? அது மட்டுமல்ல, என்னிடம் ஸ்ரீபெரும்புதூர் இட அமைவு விவரத்தை குறியீடு பாஷையிலாக சிவராசன் சேகரித்து சென்றார் என்று என்னுடைய வாக்குமூலத்தில் எங்கேயும் இல்லை. ஆனால் அப்படி எழுதியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், என்னுடைய வாக்குமூலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது திறந்த மனதோடு ஆழமாக பரிசீலிக்கப்படவில்லை. அவர்கள் எடுத்த முடிவுக்கு ஆங்காங்கே மேலோட்டமாக சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பற்றாக்குறைக்கு மனதில் தோன்றியதையெல்லாம் நிரூபணமாக எழுதியிருக்கிறார்கள். நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 58. சுபா, தனு ஆகியோரை பாதுகாப்பாக கூட்டி போவதற்காக மறுநாள் 3 மணிக்கு என்னை காத்திருக்கும்படி சிவராசன் 20/5/91 அன்று மாலை ராயப்பேட்டை வீட்டுக்கு வந்து சொல்லிவிட்டு போனார் என எழுதப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சுபா, தனுவை பாதுகாப்பாக கூட்டி போக என்ற வாசகம் சிவராசனால் பயன்படுத்தப்பட்டதாக என்னுடைய வாக்குமூலத்தில் எந்த குறிப்பும் இல்லை. இங்கு அது ஒரு கதை ஓட்டத்தில் தலைவரக்கூடாது, இடைச்சொருகளாக சில வார்த்தைகளை போடும் நாவலாசிரியர் மனோபாவத்தில் எழுதப்பட்டுள்ளது. நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 59. 21/5/91 அன்று மாலை 4 மணியளவில் நான் சுபாவையும் தனுவையும் பேருந்து நிலையத்திற்கு கூட்டி போனேன், ஸ்ரீபெரும்புதூர் போவதற்காக என எழுதப்பட்டுள்ளது. என் வாக்குமூலத்தில் உள்ளபடி பார்த்தால் சிவராசன், சுபா, தனு ஆகியோருடன் கூட நான் போனதாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை நான் அழைத்து போனதாக இல்லை. பேருந்தில் எங்களுக்கான பயண சீட்டை எடுத்தது சிவராசன் என்று தான் உள்ளது. வெண்ட் அலாங், கூட போனார் என்பதற்கு டுக் தெம், கூட்டி போனார் என்பதற்கும் அதிக வித்தியாசமில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நான் இல்லை என்றால் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிருக்கவே முடியாது என்று பொருள் மாறினால் எப்படி இருக்கும்? திரித்து கூறுவது சிறிய சிறிய பதங்கள்தான் என்றாலும் கூட்டாக வாசிக்கும்போது என் வாழ்வை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான வார்த்தையாகத்தான் மாறியிருக்கிறது. நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 63. MO 144 என்ற வீடியோ நாடாவில் சிவராசன் இருப்பதனை அரசு சாட்சி 93 சுயம்பு ஒரு ஊடகவியலாளர் அடையாளம் காட்டினார் என சொல்லப்பட்டுள்ளது. அப்படியெல்லாம் ஒன்றும் கூறவே இல்லை. VP சிங்கின் பொதுக்கூட்டத்தின் வீடியோவை தடா நீதிமன்றத்தில் ஓடவிட்டார்கள். அரசு சாட்சியான ஞானி அவர்தான் சிவராசன் என்றேதும் அடையாளம் காட்டவில்லை. சிவராசனை நேரடியாக தெரிந்த யாருமே அப்படி அடையாளம் காட்டவில்லை. நாங்கள் அந்த வீடியோவில் இருந்ததாக எங்கள் தரப்பு வழக்கறிஞர்களும் ஒப்புக்கொண்டதாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு வழக்கில் எதிரிகளை, அதாவது கைதிகளை, அந்த வழக்கின் சாட்சிகளாக இருப்பவர்களும் சக எதிரிகள் மட்டுமே சட்டப்படி அடையாளம் காட்ட முடியும்.
அதைத்தான் சாட்சியமாக ஏற்க முடியும். ஆனால் இந்த வழக்கை சான்றுகள் தேவை என்பதற்காக நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் அடையாளம் காட்டி அதையே சான்றாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அக்கறையை வேறு எந்த வழக்கிலாவது பார்க்க முடியுமா? அந்த வீடியோ பகுதியில் மகளிர் பகுதி சாட்சி பதிவாகி இருக்கவில்லை, என் படமும் காட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 65. கொஞ்ச நாட்களுக்குள் தன் கடையில் விற்கப்பட்ட அதே வண்ணத்தில் சுடிதார் அணிந்த பெண்ணின் புகைப்படத்தை பத்திரிகையில் அரசு சாட்சி 179 பார்த்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அரசு சாட்சியான கடைக்காரர் என் கடைக்கு சுடிதார் வாங்க வந்த பெண்ணை நான் பார்க்கவே இல்லை என கூறியிருக்கிறார். ஆனால் தனுவின் புகைப்படத்தை அந்த கடைக்காரர் பார்த்ததாக நீதிபதி எழுதியிருக்கிறார். சாட்சிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்க்காமலேயே மரண தண்டனை வேறு கொடுத்துள்ளார்கள் எனும்போது என்ன சொல்வது? நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 66. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட இடத்தில் எனது பங்கெடுப்பு தொடர்பாக பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த அசசினேஷன் சீன்ஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி. நான் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் அரசு சாட்சி 32 அனுஷியாவின் சாட்சியத்துடன் மிகவும் பலமாக ஒத்துப்போகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இது என்ன கால கொடுமை! குண்டு வெடித்த இடத்தில் பணியிலிருந்த அனுஷியா என்ன கூறியிருந்தார்? சம்பவத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக நளினியும் சுபாவும் அந்த பகுதிக்கு வந்தார்கள். பெண்கள் பகுதியில் போய் உட்காருங்கள் என கூறினேன். முறைத்தபடியே போய் உட்கார்ந்து கொண்டார்கள் என்று தான் கூறியிருக்கிறார். தனுவோடு என்னை பார்த்ததாக எங்கேயும் கூறியிருக்கவில்லை. ஒரு இடத்தில் வெறும் பார்வையாளராக இருந்தார் என்பதற்கும் சம்பவ இடத்தில் செயலில் பங்கெடுத்தார் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எந்த வகையில் பார்த்தாலும் என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலமும் அதிகாரி அனுஷியாவின் சாட்சியமும் ஒத்துப்போகவே இல்லை. ஆனாலும் ஒத்துப்போவதாக எழுதியிருக்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் அரசு சாட்சி 32 அனுஷியாவின் சாட்சியம் என் மீதான குற்றச்சாட்டை பொய்யாக்குவதாகவே உள்ளது. அதாவது எனக்கு சாதகமாகவே உள்ளது. நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 76. திரும்ப திரும்ப விடுதலை புலிகள் மீதான இந்திய அமைதிப்படையின் கொடுமைகளை எனக்கு எடுத்துச் சொல்லி என்னை புலிகளுக்கு வேலை செய்ய இணங்க வைத்தது என் கணவர் முருகன்தான் என்பதனை அவரே ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் என முடிவு எழுதப்பட்டுள்ளது. இதற்கான பதிலை என்னவென்று சொல்வது? முந்தைய பல அத்தியாயங்களிலேயே இதற்கான விளக்கங்களை எழுதியிருக்கின்றேன். என்னுடைய வாக்குமூலத்திலேயோ அல்லது மற்றவர்களின் சாட்சியத்திலேயோ கூட அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. இல்லாத ஒன்றைத்தான் திரும்ப திரும்ப தீர்ப்பில் எழுதியிருக்கிறார்கள். நீதியரசர் தாமஸ் மற்றும் குவாத்ரி அவர்களின் தீர்ப்பு பக்கம் 76, 77. சிவராசனும் விடுதலை புலிகளின் மற்ற தலைமை பீடத்தாரும் இந்தியாவில் முக்கியமான நபரை கொல்ல திட்டமிட்டிருந்தார்கள் என்ற அறிதல் நாலேஜ் என் கணவருக்கு இருந்தது. சிவராசனிடம் பேசிய பேச்சுக்களிலிருந்து என் கணவர் இதனை தெரிந்து கொண்டிருந்தார் என எழுதப்பட்டுள்ளது. 21/5/91 முன்பு கொலை திட்டம் பற்றி சிவராசன் என் கணவரிடம் எதுவும் பேசவில்லை. அப்படி பேசியதாக எந்த சான்றுகளும் இல்லை. கணவரும் யாரிடமும் பேசவும் இல்லை. மாறாக 26/5/91 அன்று சம்பவத்திற்கு 5 நாள் கழித்து திருப்பதியில் வைத்து அந்த கொலை சம்பவம் பற்றியும் அதற்கான காரணம் பற்றியும் சிவராசன் என் கணவரிடம் சொன்னதாக என்று மட்டுமே கணவர் பெயரில் உள்ள ஒப்புதல் வாக்குமூலத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதனை சம்பவத்திற்கு முன்பு நடந்த தெரிந்து பேசிய விடயம் மாதிரி தீர்ப்பில் எழுதப்பட்டுள்ளமை எந்த வகையில் எமக்கு நீதியாகும்? மனதில் பட்டது தோன்றியது என்பது எல்லாம் ஒரு ஊகம் அல்லது அனுமானம் என்று கொள்ளலாம். விளங்கியது என்பதனை புரிந்தது என கொள்ளலாம். ஆனால் இது போன்ற வார்த்தைகளை அறிதலுக்கு நாலேஜுக்கு சமமாக எடுத்துக்கொள்ள இயலாது, கூடாது. நாலேஜ் என்பதின் வரையிலக்கணம், டெஃபினேஷன் இங்கு சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஒருவர் ஒரு விஷயத்தை என் கணவருக்கு தெரியக்கூடாது என்று விரும்பி அதற்கு சாக்காக நியாயமான காரணங்களுடனான வேறு விஷயத்தை மாற்றி கூறும்போது என் கணவருக்கு உண்மையான காரணங்கள் பற்றி சந்தேகம் தோன்றுகிறது. ஆனால் அதனை நேரடியாக கேட்டு உறுதிப்படுத்தி கொள்ளவும் இல்லை, அதனை பற்றி பேசவும் இல்லை என்று இருக்கிறபோது நாலேஜ் என்று எப்படி கருத முடியும்? இப்படி 3 நீதிபதிகளின் தீர்ப்புகள் முழுக்க குளறுபடிகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த பட்டியலெல்லாம் சிறிதளவானதே. மலைகள் அளவில் இருக்க கடுகளவு பற்றியே குறிப்பிட்டுள்ளேன். விசாரணை கட்டமைப்பை பார்க்கும்போது வேதனையான ஒரு சம்பவம்தான் நினைவுக்கு வந்து போகிறது. போபஸ் பீரங்கி ஊழல் வழக்கில் நடவடிக்கை எடுத்த முன்னாள் பிரதமர் VP சிங் மீதே சயின்டிஸ்ட் ஊழல் வழக்கை பொய்யாக ஜோடித்ததோடு போபஸ் பீரங்கி ஊழல் வழக்கில் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றியவர்களும் வேறு யாருமல்ல,
இதே சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு குழுவினர்தான் என்று பத்திரிகைகள் பல காலமாக எழுதி வருகின்றன. இந்திய தேசத்தின் உயர்ந்த பதவியில் இருந்த விபி சிங்கிற்கே அந்த நிலைமை என்றால் எங்களை பலிகடா ஆக்குவது ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்றுதான் தோன்றுகிறது. அத்தியாயம் முற்று.